இப்போ இன்டைரக்ட் டேக்ஸஸ்க்கான ரேபிட் ரிவிஷன் பார்க்க போகிறோம். CMA இன்டருக்கான சிலபஸ் 2022 சிலபஸில் டைரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ் ரெண்டுமே சேர்ந்து டாக்ஸேஷன் பேப்பர் இருக்குது. அதில் இன்டைரக்ட் டேக்ஸஸ்க்கான எக்ஸாம் ஓரியன்ட் ரேபிட் ரிவிஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி இன்டைரக்ட் டேக்ஸஸ் ஃபுல் சிலபஸும் நீங்கள் படிச்சிருக்கிறப்ப எக்ஸாம் ஓரியன்டாக என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஸோ அந்த மெயினான பாயிண்ட்ஸை இங்கே ரிவிஷன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்களும் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ இன்டைரக்ட் டேக்ஸஸில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸை இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி அப்படிங்கிறப்ப இதில் குட்ஸு சர்வீஸ் டேக்ஸும் அடுத்தது கஸ்டம்ஸ் அப்படிங்கிறது ரெண்டுமே இன்டைரக்ட் டேக்ஸஸ் போர்ஷனில் கவர் ஆகும். ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டிக்கு ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை பார்க்கலாம். இன்ட்ரா ஸ்டேட் சப்ளை, ஒரே ஸ்டேட்டுக்குள்ளே சப்ளை பண்ணுறப்ப சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி அப்ளிகபிள். யூனியன் டெரிட்டரியாக இருந்தால் அங்கே யூடிஜிஎஸ்டி அப்ளிகபிள். பட் எந்த யூனியன் டெரிட்டரியில் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இருக்கோ அங்கே எஸ்ஜிஎஸ்டி தான் அப்ளிகபிள் ஆகும். சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வித்தின் த ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி தான் இன்ட்ரா ஸ்டேட் சப்ளை. நார்மலாக ஜிஎஸ்டிங்கிறது டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸு. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இன்ட்ராஸ்டேட்டா அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்ட்ரஸ்டேட் சப்ளை அப்படின்னா அங்கே ஐஜிஎஸ்டி அப்ளிகபிள். இங்கே குட்ஸ் ஆர் சர்வீசஸ் சப்ளை பண்ணுறப்ப ஒரு ஸ்டேட்டில் இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு அல்லது ஒரு யூனியன் டெரிட்டரி ஆர் ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரிக்குன்னு சொல்லலாம். அதை தவிர இம்போர்ட் ஆர் எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸும் இன்ட்ரஸ்டேட் சப்ளையில் தான் வரும். சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் டு எஸ்இசி பை எஸ்இசி எதுவுமே இன்ட்ரஸ்டேட் சப்ளையில் வரும். இந்த ஜிஎஸ்டியோட காம்பன்சேஷன் செஸ்ஸும் அப்ளிகபிள் ஆகும். எந்தெந்த இடத்துலலாம் காம்பன்சேஷன் செஸ் வருமோ அதுவும் அப்ளிகபிள் ஆகும். ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் இது எதுக்காக கொடுக்குறாங்க? ஃபார் ப்ரொவைடிங் காம்பன்சேஷன் டு த ஸ்டேட் ஃபார் த லாஸ் ஆஃப் ரெவென்யூ அரிசிங் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஜிஎஸ்டி. ஏற்கனவே இருக்கிற நிறைய இன்டைரக்ட் டேக்ஸஸ் எல்லாத்தையுமே ஒரே டேக்ஸ்குள்ளே ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வர்றப்ப ஸ்டேட்ஸுக்கு லாஸ் ஆஃப் ரெவென்யூ வர்றதை காம்பன்சேஷன் பண்ணுறதுக்காக இந்த காம்பன்சேஷன் செஸ் அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ taxable person selling notified goods are liable to collect and pay GST cess. இப்போ இந்த இடத்துல இன்டைரக்ட் டேக்ஸஸ் அப்படின்னாலே எந்த பர்சன் டேக்ஸை பேர்டனை ஏற்றுக்கிறாங்களோ அவங்க டைரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணாமல் இன்டைரக்டாக பே பண்ணுறாங்க. அதனால தான் இது இன்டைரக்ட் டேக்ஸஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஒரு பர்சன் சப்ளை பண்ணுறப்ப அவர் ரெசிபியன்ட் கிட்டேருந்து அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி ஜிஎஸ்டியை கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறாரு. இது இன்டைரக்ட் டேக்ஸஸ். இது நார்மலான ப்ரொசீஜர், ஜென்ரலான ப்ரொசீஜர். இப்போ அந்த டாக்ஸபிள் பர்சன் செல்லிங் நோட்டிஃபைடு குட்ஸை சேல் பண்ணுற டாக்ஸபிள் பர்சன் ஜிஎஸ்டி செஸ்ஸை கலெக்ட் பண்ணி பே பண்ணணும் கவர்மெண்ட்டுக்கு. குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் கவுன்சில், ஜிஎஸ்டி கவுன்சில். இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் யார் சேர்பர்சன் அப்படின்னா யூனியன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் யாரோ அவங்க தான் சேர்பர்சன். இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய ஃபங்க்ஷன் என்ன, அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, என்ன டேட்டில் என்னென்ன குட்ஸ் எல்லாம் ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகும், என்ன ரேட்டில் அப்ளிகபிள் ஆகும், எந்தெந்த குட்ஸ் எல்லாம் எக்ஸம்ஷன். ஸோ இந்த மாதிரி முக்கியமான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே ஜிஎஸ்டி கவுன்சில் தான் டிசைட் பண்ணி அவங்க தான் ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் ஷால் ரெக்கமெண்ட் த டேட் ஆன் விச் த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டு பி லெவிட் ஆன். முக்கியமாக இந்த 5 குட்ஸுக்கு இன்னும் டேட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலை. ஜிஎஸ்டி கவுன்சில் என்னைக்கு டேட்லேருந்து இந்த குட்ஸுக்கெல்லாம் ஜிஎஸ்டி லெவி பண்ணலான்னு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அன்றைக்கி டேட்லேருந்து இந்த 5 குட்ஸுக்கும் ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகும். பெட்ரோலியம் க்ரூட், ஹை ஸ்பீட் டீசல், மோட்டார் ஸ்பிரிட்டை தான் காமனாக பெட்ரோல் அப்படின்னு சொல்கிறோம், நேச்சுரல் கேஸ் அண்ட் ஏடிஎஃப் ஏவியேஷன் டர்பைன் ஃபியூவல். ஆல்கஹாலிக் லிக்கர் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன் இதுக்கு ஜிஎஸ்டி வராது. இதில் என்னென்ன அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா ஸ்டேட் எக்ஸைஸ் டியூட்டியும், ஸ்டேட் கவர்மெண்ட் போடக்கூடிய எக்ஸைஸ் டியூட்டியும். இது வந்து நார்மலாக எக்ஸைஸ் டியூட்டிங்கிறது மேனுஃபேக்சரிங்காக முன்னாடி போட்டுக்கிட்டு இருந்தது. பட் இப்போ சில குறிப்பிட்ட ப்ராடக்ட்ஸுக்கு மட்டும் இந்த எக்ஸைஸ் டியூட்டி அப்ளிகபிள் ஆகுது. அண்ட் சிஎஸ்டி வேட் எல்லாமே சேல்ஸ் டேக்ஸாக இருந்தது. பட் இந்த சேல்ஸ் டேக்ஸும் இப்போ இந்த குறிப்பிட்ட சில ஐட்டம்ஸ்க்கு மட்டும்தான் இப்போ அப்ளிகபிள் ஆகுது. மற்றபடி இந்த எக்ஸைஸ் டியூட்டி, சேல்ஸ் டேக்ஸு, வேட்டு இது எல்லாமே ஒன்றாகி தான் இப்போ ஜிஎஸ்டின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ ஸ்டேட் எக்ஸைஸ் டியூட்டி, சிஎஸ்டி அண்ட் வேட். சிஎஸ்டிங்கிறது சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸு,
வேட்டுங்கிறது ஸ்டேட் சேல்ஸ் டேக்ஸ். ஸோ இது ஆல்கஹாலிக் லிக்கர் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷனுக்கு இந்த ரேட்ஸ் அப்ளிகபிள், இந்த டேக்ஸஸ் அப்ளிகபிள். பெட்ரோலியம் க்ரூட், டீசல், பெட்ரோல், ஏடிஎஃப் அண்ட் நேச்சுரல் கேஸ் பார்த்தோம் இல்லையா, இதுக்கு இன்னும் ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகலை. அது வரைக்கும் இது சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டியும் சிஎஸ்டி அண்ட் வேட் வந்து அப்ளிகபிள். டொபாக்கோ இஸ் சப்ஜெக்ட் டு ஜிஎஸ்டி as well as central excise duty. ஓபிஎம், இந்தியன் ஹெம்ப் அண்ட் அதர் நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் நார்கோட்டிக்ஸ் இது எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி as well as ஸ்டேட் எக்ஸைஸ் டியூட்டிஸ் அப்ளிகபிள். ரியல் எஸ்டேட் செக்டரில் இன்னும் ஜிஎஸ்டி வரல, has been kept out of ambit of GST. GST will not be levied on sale or purchase of immovable property. இப்போ இந்த டேக்ஸபிள் ஈவெண்ட் அப்படின்னா ஜிஎஸ்டியில் எந்த சமயத்தில் வரும்? குட்ஸ் ஆர் சர்வீசஸை சப்ளை பண்ணுறப்ப தான் டேக்ஸபிள் ஈவெண்ட் அரைஸ் ஆகும். சப்ளை இல்லைன்னா அந்த ஜிஎஸ்டி கிடையாது. சப்ளை ஆஃப் எனி திங் அதர் தென் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஜிஎஸ்டி வராது. இப்போ குட்ஸோ சர்வீசஸோ எனது குட்ஸ் அப்படின்னு டெஃபினேஷனில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த குட்ஸு அந்த சர்வீசஸ் அதை சப்ளை பண்ணுறப்ப மட்டும்தான் ஜிஎஸ்டி அட்ராக்ட் ஆகும். ஜிஎஸ்டி ஷுட் பி a taxable சப்ளை. சப்ளை பண்ணுற ஐட்டம்ஸ் வந்து டேக்ஸபிளாக இருக்கணும், டேக்ஸபிள் சப்ளை பண்ணியிருக்கணும். அதுக்கு கன்சிடரேஷனுக்காக தான் அதை சப்ளை பண்ணியிருக்கணும், மேட் ஃபார் அ கன்சிடரேஷன். பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கணும், எந்த கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸாக இருக்கணும், அது சப்ளை பண்ணுற பர்சன் டேக்ஸபிள் பர்சனாக இருக்கணும். சப்ளை ஷுட் பி a taxable சப்ளை மேட் ஃபார் கன்சிடரேஷன் இன் த கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் பை a taxable person அண்ட் மேட் வித்தின் த டேக்ஸபிள் டெரிட்டரி. டேக்ஸபிள் டெரிட்டரிக்குள்ளே பண்ணியிருக்கிறதா இருக்கணும். அடுத்தது ரொம்ப முக்கியமானது 3 ஷெட்யூல் 1, 2 and 3. இதில் செக்ஷன் 71C ஆஃப் சிஜிஎஸ்டி ஆக்டில் ஷெட்யூல் 1ல் என்ன சொல்கிறாங்க, இதில் ஒரு 4 ஐட்டம் சொல்கிறாங்க. இந்த 4 ஐட்டமும் கன்சிடரேஷன் இல்லை அப்படின்னாலும் அது ஜிஎஸ்டியில் சப்ளைன்னு எடுத்துக்கிறோம். நார்மலாக என்ன சொன்னோம், கன்சிடரேஷன் இருக்கணும், அப்போ தான் அது சப்ளைன்னு சொன்னோம். பட் இங்கே கன்சிடரேஷன் இல்லைன்னா கூட நீங்கள் ஜிஎஸ்டி அப்ளிகபிள் சப்ளை அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம். என்னென்ன ஐட்டம்? பெர்மனன்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் டிஸ்போசல் ஆஃப் பிஸ்னஸ் அசெட். பிஸ்னஸ் அசெட்டை பெர்மனண்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இது டிஸ்போசல் பண்ணணும். அங்கே ஐடிசி அவைல் பண்ணியிருக்கணும் அந்த அசெட்ஸில். அப்படி இருந்தால் அது கன்சிடரேஷன் இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாலும் அது சப்ளை தான். அதே மாதிரி சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் பிட்வீன் ரிலேட்டட் பர்சன்ஸ் அல்லது டிஸ்டிங்க்ட் பர்சன்ஸ், இவங்களுக்குள்ள சப்ளை நடக்கிறப்ப அதுவும் பிஸ்னஸ் ரிலேட்டடாக இந்த கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுறப்ப அது கன்சிடரேஷன் இல்லைனாலும் இட் இஸ் ட்ரீட்டட் அஸ் சப்ளை. இப்போ இங்கே கிஃப்ட் கொடுக்குறதா இருந்தால் நாட் எக்ஸீடிங் 50,000 இன் வேல்யூ இன் அ ஃபைனான்ஷியல் இயர். ஒரு எம்ப்ளாயிக்கு ஒரு ஃபைனான்ஷியல் இயரில் 50,000 தாண்டாமல் கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா அது சப்ளை கிடையாது, அது கன்சிடரேஷன் இல்லாமல் கொடுக்குறது தானே கிஃப்ட்டு. ஸோ 50,000 தாண்டாமல் இருந்ததுன்னா அது சப்ளையாக ட்ரீட் பண்ண மாட்டாங்க. அடுத்து சப்ளை ஆஃப் குட்ஸ் பை பிரின்சிபல் டு ஹிஸ் ஏஜென்ட் ஆர் பை அன் ஏஜென்ட் டு ஹிஸ் பிரின்சிபல். அப்படி இருக்கும்போது அதுவுமே இந்த ஷெட்யூல் 1ல் கவர் ஆகும். பட் அவங்களுக்குள்ள இந்த பிரின்சிபல் ஏஜென்ட் அப்படிங்கிற அந்த ரிலேஷன்ஷிப் இந்த ஷெட்யூலில் சொல்லியிருக்கிற மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். பிரின்சிபல் supply of goods by a principal to his agent where the agent undertakes to supply such goods on behalf of the principal. goods principal agent அனுப்புறாரு, அங்கே ஏஜென்ட் அந்த குட்ஸை ஃபர்தராக பிரின்சிபல் சார்பில் சப்ளை பண்ணுறாரு. அதே மாதிரி சப்ளை ஆஃப் குட்ஸ் பை அன் ஏஜென்ட் டு பிரின்சிபல். ஏஜென்ட்டு குட்ஸை பிரின்சிபலுக்கு கொடுக்குறாரு, அங்கே ஏஜென்ட்டை பிரின்சிபல் சார்பாக குட்ஸை ரிசீவ் பண்ணிவிட்டு பிரின்சிபலுக்கு கொடுக்குறாரு. அப்போ இந்த 2 இடத்துலையுமே எப்படி பார்க்கணும், 2 பேருக்கும் பிரின்சிபல் ஏஜென்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கா அந்த ஷெட்யூல்னு பார்க்குறதுக்கு, ஏஜென்ட் அவருடைய நேமில் பிரின்சிபல் சார்பில் பட் ஏஜென்ட்டுடைய நேமில் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணினா இந்த கேட்டகரியில் அவங்க வருவாங்க. இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் பை எ பர்சன் ஃப்ரம் எ ரிலேட்டட் பர்சன் ஆர் ஃப்ரம் எனி அதர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அவருடைய வேறு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அவுட் சைட் இந்தியாவில் இருந்தாலோ அப்போ சர்வீசஸ் இம்போர்ட் பண்ணுறப்ப இந்த கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸாக இருந்தால் அதுவுமே கன்சிடரேஷன் இல்லைன்னா டேக்ஸபிள் அது சப்ளையாக அதை ட்ரீட் பண்ணிக்கணும். இப்போ இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் இங்கே 71Bயில் இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ்ங்கிறதுல கன்சிடரேஷன் தேவை, பிஸ்னஸ் டெஸ்ட் நாட் ரெக்வயர்டு. ஷெட்யூல் 1ல் 71C செக்ஷனில் நம்ம பார்த்தது இந்த பாயிண்ட் நம்பர் 4. இதில் என்ன சொல்கிறாங்க, கன்சிடரேஷன் தேவையில்லை, கன்சிடரேஷன் இல்லாமல் இருந்தாலும் பிஸ்னஸ் டெஸ்ட் இருக்கணும். இந்த கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்னு இருந்ததுன்னா அங்கே ரிலேட்டட் பர்சனுக்குள்ள அல்லது அவருடைய வேறு ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இந்தியாவுக்குள்ள வெளியில் இருக்கிறப்ப, அதாவது டிஸ்ட்ரிக்ட் பர்சன்கிட்டேருந்து சர்வீசஸ் இம்போர்ட் பண்ணினா அது சப்ளை. பட் 71Bயில் என்ன சொல்கிறாங்கன்னா, சர்வீசஸ் இம்போர்ட் பண்ணுறப்ப கன்சிடரேஷன் இருந்ததுன்னா அது சப்ளை.
அங்கே பிஸ்னஸ் ட்ரஸ்ட்டு அப்படிங்கிறது அவசியம் இல்லை அப்படிங்கிறது இன்னொரு பாயிண்ட். ஸோ இந்த ரெண்டுமே கம்பேரிசன் நல்லா பார்த்துக்கோங்க. செக்ஷன் 7(1)(d)ல் ஷெட்யூல் 2ல் சொல்கிறாங்க, குறிப்பிட்ட சில ஆக்டிவிட்டீஸை சப்ளை ஆஃப் குட்ஸ்னும் வேறு சில ஆக்டிவிட்டீஸை சப்ளை ஆஃப் சர்வீசஸ்னும் இப்படி தான் ட்ரீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஃபஸ்ட் இதில் பார்த்தோம்னா, ஒரு குட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப அதனுடைய ஓனர்ஷிப் ஆர் டைட்டில் இன் குட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அது சப்ளை ஆஃப் குட்ஸு. அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரைட் இன் குட்ஸு, இந்த குட்ஸில் இருக்கிற ரைட்டு அல்லது உங்களுடைய ஷேரு. இப்போ டைட்டில் ஓனர்ஷிப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் ரைட்டு மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அது சப்ளை ஆஃப் சர்வீஸ். இப்போ பின்னாடி இந்த குட்ஸுடைய ஓனர்ஷிப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. த ப்ராப்பர்ட்டி இந்த குட் ஷேல் பாஸ் அட் எ ஃபியூச்சர் டேட், பின்னாடி ஒரு ஃபியூச்சர் டேட்டில் ஃபுல் கன்சிடரேஷன் பே பண்ணுறப்ப ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ அது என்ன சப்ளை ஆஃப் குட்ஸு. அடுத்து லேண்ட் அண்ட் பில்டிங்கில் லீஸு, டெனன்சி, ஈஸ்மெண்ட், லைசன்ஸ் டு ஆக்குப்பை லேண்டு, அப்புறம் லெட்டிங் ஆர் லீஸ் ஆர் லெட்டிங் ஆஃப் எனி பில்டிங் இன்க்ளூடிங் ஃபார் பிஸ்னஸ், இது எல்லாமே சப்ளை ஆஃப் சர்வீஸில் வரும். இப்போ ட்ரீட்மெண்ட் ஆர் ப்ராசஸ், ஒரு பர்சனுடைய குட்ஸில் இன்னொரு பர்சன் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா அது ட்ரீட்மெண்ட் ஆர் ப்ராசஸ் விச் இஸ் சப்ளை டு அனதர் பர்சன்ஸ் குட்ஸ், இது சப்ளை ஆஃப் சர்வீஸ். இப்போ பிஸ்னஸ் அசட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப பிஸ்னஸில் ஒரு பார்ட்டாக இருக்கிற குட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, இது கன்சிடரேஷன் இருக்கோ இல்லையோ, இப்போ குட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப இங்கே என்ன ஆகும், சப்ளை ஆஃப் குட்ஸு. அடுத்தது பிஸ்னஸ் அசட்ஸை ஓனர் அலோஸ் டு யூஸ் த பிஸ்னஸ் அசட்ஸ் ஃபார் பர்சனல் யூஸ், பர்சனல் யூஸுக்காக யூஸ் பண்ணும்போது சப்ளை ஆஃப் சர்வீஸ். ஓனர் அலோஸ் டு யூஸ் த பிஸ்னஸ் அசட்ஸ் ஃபார் பர்சனல் யூஸ் இஸ் சப்ளை ஆஃப் சர்வீஸ். இப்போ ஒரு ஓனர் டாக்ஸபிள் பர்சனாக இல்லாமல் இருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம், சீசஸ் டு பி ஏ டாக்ஸபிள் பர்சன். இப்படி அவர் ரிஜிஸ்டர்ட் பர்சனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த சமயத்தில் அவர் டாக்ஸபிள் பர்சனாக இல்லை அப்படிங்கிற சமயத்தில் அவருடைய பிஸ்னஸ் அசட்ஸ் எல்லாமே அசியூம் டு பி சப்ளைடு பை ஹிம் இன் த கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இமீடியட்லி பிஃபோர் ஹீ சீசஸ் டு பி ஏ டாக்ஸபிள் பர்சன். இப்போ ஒரு பர்சன் டாக்ஸபிள் பர்சனாக இருந்தால் தான் அவர் டேக்ஸை ஜிஎஸ்டியை கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கட்டுவார். இப்போ அவர் இனிமேல் டாக்ஸபிள் பர்சனாக இல்லை அப்படின்னு அதை டெர்மினேட் ஆகிடுச்சு, அது முடிவுக்கு வந்துடுச்சு அப்படின்னா அன்றைக்கி அவருடைய பிஸ்னஸ் அசட்ஸ் என்ன இருக்கோ தென் த பிஸ்னஸ் அசட்ஸ் வில் பி அசியூம்டு டு பி சப்ளைடு பை ஹிம். அவருடைய பிஸ்னஸ் அசட்ஸ் எல்லாத்தையுமே அவர் சப்ளை பண்ணிட்டாருன்னு அசம்ஷன் எடுத்துப்பாங்க. என்றைக்கு அவர் டாக்ஸபிள் பர்சனாக இல்லாமல் சீஸ் ஆறாரோ அதுக்கு முன்னாடி இமீடியட்லி பிஃபோர் ஹீ சீசஸ் டு பி டாக்ஸபிள் பர்சன். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, பிஸ்னஸ் அசட்ஸுங்கிறப்ப சப்ளை ஆஃப் குட்ஸு தான். பட் இந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன் வந்து குறிப்பிட்ட எக்ஸப்ஷனும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த பிஸ்னஸ் அப்படியே கோயிங் கன்சர்னாக இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினாலோ அல்லது இந்த பிஸ்னஸ் இந்த பர்சனுடைய ரெப்ரசன்டேட்டிவ், இந்த ஓனருடைய ரெப்ரசன்டேட்டிவ், பர்சனல் ரெப்ரசன்டேட்டிவ் அந்த பிஸ்னஸை ஃபர்தராக கேரி ஆன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஹூ இஸ் டீம் டு பி a taxable person, அந்த சுச்சுவேஷனில் இந்த ப்ரொவிஷன் அப்ளிகபிள் ஆகாது. ஸோ அதை அப்படியே தொடர்ந்து அவங்க பிஸ்னஸை கண்டினியூ பண்ணுற மாதிரி எடுத்துப்பாங்க. இப்போ சப்ளை ஆஃப் சர்வீசஸில் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை ரெண்ட்டுக்கு விடுறப்ப, காம்ப்ளெக்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் பில்டிங் ஆர் சிவில் ஸ்ட்ரக்சர் ஆர் பார்ட் தேர் ஆஃப், இது எல்லாமே சப்ளை ஆஃப் சர்வீஸ். பெர்மிட்டிங் த யூஸ் ஆர் என்ஜாய்மெண்ட் ஆஃப் எனி இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட், ஒரு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியுடைய யூஸ் பண்ணுறதுக்கான அந்த ரைட்டு, அதெல்லாம் சப்ளை ஆஃப் சர்வீஸ். அதே மாதிரி ஒரு ஐடி சாஃப்ட்வேர், அது டெவலப்மெண்ட், டிசைன், ப்ரோக்ராமிங், இந்த மாதிரியான சர்வீசஸ் எல்லாமே சர்வீசஸ், சப்ளை ஆஃப் சர்வீசஸ். அப்புறம் ஒரு ஆக்டை பண்ணுறது, டு டூ சம் ஆக்ட், அல்லது ஒரு ஆக்டை பண்ணாமல் இருக்கிறது, ரீஃப்ரெயின் ஃப்ரம் அன் ஆக்ட் ஆர் டு டாலரேட் அன் ஆக்ட், ஒரு ஆக்டை சகிச்சுக்கிறது, இதெல்லாமே சப்ளை ஆஃப் சர்வீசஸ். அண்ட் தென் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த ரைட் டு யூஸ் எனி குட்ஸை, ஒரு குட்ஸை யூஸ் பண்ணுற ரைட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறப்பவே ஆட்டோமேட்டிக்காக அது சப்ளை ஆஃப் சர்வீஸில் வந்துடும். அடுத்தது காம்போசிட் சப்ளைங்கிறப்ப ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் சர்வீஸ். ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் சர்வீஸுங்கிறது எப்போவுமே சர்வீஸ், சப்ளை ஆஃப் சர்வீஸ் தான். இப்போ சப்ளை ஆஃப் குட்ஸ், அது ஃபுட் அல்லது எனி அதர் ஆர்டிக்கல் ஹியூமன் கன்சம்ஷனுக்கு உள்ளது, அல்லது எனி அதர் ட்ரிங்க் அதர் தென் ஆல்கஹாலிக் லிக்கர் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன், இது எல்லாமே சப்ளை ஆஃப் சர்வீஸ். இது ஷெட்யூல் 2ல் சொல்லியிருக்காங்க. ஷெட்யூல் 3ல் நெகட்டிவ் லிஸ்ட்னு சொல்லலாம். என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் சப்ளை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்டிவிட்டீஸ் ஆர் டிரான்சாக்ஷன் ஸ்பெசிஃபைட் இன் ஷெட்யூல் 3. இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே சப்ளை ஆஃப் குட்ஸோ சப்ளை ஆஃப் சர்வீசஸோ எதுவுமே கிடையாது. ஸோ அங்கே ஜிஎஸ்டி வரவே வராது இந்த ஆக்டிவிட்டீஸ் ஆர் டிரான்சாக்ஷனில். இதில் என்னென்னது முக்கியமானதுன்னு பார்ப்போம். எம்ப்ளாயருக்குள்ளே நடக்கிற சர்வீசஸ் பை அன் எம்ப்ளாயி டு த எம்ப்ளாயர் இந்த கோர்ஸ் ஆஃப் ஹிஸ் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா அது ஷெட்யூல் 3ல் சப்ளை கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சர்வீசஸ் பை கோர்ட் ஆர் ட்ரிபுனல் ப்ரொவைட் பண்ணுற சர்வீசஸ், எம்பி,
எம்எல்ஏஸ், அந்த பஞ்சாயத்தோட மெம்பர்ஸ், முனிசிபாலிட்டிஸ், மெம்பர்ஸ் ஆஃப் லோக்கல் அத்தாரிட்டிஸ், இதனுடைய மெம்பர்ஸ், இவங்க ப்ரொவைட் பண்ணுற சர்வீசஸ்க்கும் சப்ளை கிடையாது. அதே மாதிரி சர்வீசஸ் ஆஃப் ஃபியூனரல், பரியல், இந்த மாதிரியான சர்வீசஸ் இதுக்கும். தென் சேல் ஆஃப் லேண்ட் ஆர் பில்டிங், இது நெகட்டிவ் லிஸ்ட்டில் இங்கே சப்ளை கிடையாதுன்னு சொல்கிறாங்க. பட் இதில் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. எக்ஸ்க்ளூடிங் த சேல் ஆஃப் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரிமிசஸ், இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கிற ப்ரிமிசஸில் வேர் த பார்ட் ஆர் ஃபுல் கன்சிடரேஷன், அந்த ஃபுல் அமௌண்ட்டும் இந்த கன்சிடரேஷன் அமௌண்ட்டும் ஒரு பார்ட்டாவோ ஃபுல்லாவோ ரிசீவ்டு பிஃபோர் த இஷ்யூவன்ஸ் ஆஃப் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் ஆர் பிஃபோர் இட்ஸ் ஃபஸ்ட் ஆக்குபேஷன், அந்த ப்ராப்பர்ட்டியில் ஃபஸ்ட் ஆக்குபேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியோ அல்லது கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் ஃபுல்லாக இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடியோ பார்ட் ஆர் ஃபுல் கன்சிடரேஷன் ரிசீவ் பண்ணுறப்ப இந்த 2 டேட்டில் இயர்லியர் எதுவோ இப்போ பார்ட் ஆர் ஃபுல் கன்சிடரேஷன் ரிசீவ் பண்ணால் அது இதில் வராது. இப்போ சேல் ஆஃப் ரெடி ஃப்ளாட் இஸ் நாட் டாக்ஸபிள். ஆக்ஷனபிள் கிளைம் இதுவுமே சப்ளை கிடையாது. பட் இதில் ஸ்பெசிஃபைடு ஆக்ஷனபிள் கிளைமை தவிர மற்றதெல்லாம் சப்ளை இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்பெசிஃபைடு ஆக்ஷனபிள் கிளைம்னா என்ன? ஆக்ஷனபிள் கிளைம் இன்வால்வ் இன் ஆர் பை வே ஆஃப் பெட்டிங், கேம்பிளிங், கெசினோஸ், ஹார்ஸ் ரேஸ், லாட்ரி, ஆன்லைன் மணி கேமிங், இதெல்லாம் இங்கே சொல்லலாம். இப்போ குட்ஸை ஒரு நான் டாக்ஸபிள் டெரிட்டரியில் இருந்து இன்னொரு நான் டாக்ஸபிள் டெரிட்டரி பிளேஸ்க்கு சப்ளை பண்ணுறப்ப பட் அது இந்தியாவுக்குள்ளே என்ட்ரு ஆகாமல் அந்த குட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினா அதுவுமே ஷெட்யூல் 3ல் சப்ளை இல்லைன்னு சொல்கிறாங்க. அடுத்தது காம்போசிட் சப்ளை, மிக்சட் சப்ளை. இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, அது காம்போசிட் சப்ளையாக இருக்கணும்னா அந்த 2 or more குட்ஸ் ஆர் சர்வீசஸை சேர்த்து சப்ளை பண்ணுறதா இருக்கணும். அதோட ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, அண்ட் இட் ஷுட் பி எ நேச்சுரல் பண்டிலாக இருக்கணும். இயற்கையாகவே அதை 2 சேர்த்து கொடுக்க வேண்டியதாக இருக்கணும். தி கேனாட் பி செப்பரேட்டட். அப்படி இருந்ததுன்னா அது காம்போசைட் சப்ளை. பட் ஆர்டிஃபிஷியலாக அதை பண்டில் பண்ணி அதை சேல் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அது மிக்சட் சப்ளை ஆகிடும். இப்போ ஜிஎஸ்டி எந்த ரேட்டில் அப்ளிகபிள் ஆகும் 2 or more குட்ஸ் ஆர் சர்வீசஸ் சப்ளை பண்ணுறப்ப? காம்போசைட் சப்ளையில் பிரின்சிபல் ஆர் ப்ரிடாமினன்ட் சப்ளை எதுவோ அதனுடைய ரேட் என்னவோ அதுதான் எல்லாத்துக்குமே மொத்தமாக அப்ளிகபிள் ஆகும். மிக்சட் சப்ளைனா இந்த குட்ஸ் ஆர் சர்வீசஸ் நேச்சுரலாக பண்டில் ஆகிருக்காது. தே கேன் பி சப்ளைட் இண்டிவிஜுவலியாக இருக்கணும் ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸில். அப்போ இதில் எந்த ரேட் அப்ளிகபிள் ஆகும்? இருக்கிற அந்த மிக்சட் சப்ளையில் இருக்கிற ஐட்டம்ஸில் எதுக்கு ஹையஸ்ட் டேக்ஸ் ரேட் இருக்கோ அந்த ரேட்டு தான் எல்லா குட்ஸுக்குமே அப்ளிகபிள் ஆகும். ஃப்ரீ சாம்பிள்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ் அது முதல்ல ஷெட்யூல் 1ல் கவர் ஆகுதான்னு பார்க்கணும். நோ கன்சிடரேஷனாக இருந்தாலும் சப்ளைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் கவர் ஆகுதான்னு பார்க்கணும். ஷெட்யூல் 1ல் கவர் ஆச்சுன்னா அது சப்ளை ஜிஎஸ்டி வரும், ஐடிசி அவைல் பண்ணிக்க முடியும். பட் அது ஷெட்யூல் 1ல் கவர் ஆகலைன்னா அது சப்ளை கிடையாது. ஸோ ஜிஎஸ்டியும் வராது, ஐடிசி இஸ் டு பி ரிவர்ஸ்டு. பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் கொடுத்தாங்கன்னா இது காம்போசிட் சப்ளையில் கவர் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். காம்போசிட் சப்ளையில் கவர் ஆச்சுன்னா ஜிஎஸ்டி ஆஸ் பர் பிரின்சிபல் சப்ளை என்னவோ அது அப்ளிகபிள் ஆகும். காம்போசிட் சப்ளை இல்லைன்னா அது மிக்சட் சப்ளையுடைய ப்ரொவிஷன் அங்கே அப்ளை ஆகும். தென் சார்ஜ் ஆஃப் டேக்ஸ் இன்க்ளூடிங் ரிவர்ஸ் சார்ஜ். இப்போ ஜிஎஸ்டினாலே நார்மலாக ஜென்ரலாக என்ன வரும், சப்ளையர் ரெசிபியண்ட்டுக்கிட்ட டேக்ஸை கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறாரு. அதனால தான் இதை இன்டைரக்ட் டேக்ஸ்னு சொல்கிறோம். இப்போ ஃபார்வர்டு சார்ஜ் மெக்கானிசம் அப்படிங்கிறது தான் நார்மலான ப்ரொசீஜர். இங்கே ஜென்ரலான ப்ரொசீஜர். ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசம் இஸ் அ சிஸ்டம் சப்ளையர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கலெக்டிங் டேக்ஸ் ஃப்ரம் த ரெசிபியண்ட் அண்ட் ரெமிட்டிங் இட் டு த கவர்மெண்ட். பட் சில இடத்துல ரிவர்ஸ் சார்ஜும் இங்கே அப்ளிகபிள் ஆகும். ரிவர்ஸ் சார்ஜ்னா என்ன? இங்கே டேக்ஸை பே பண்ண வேண்டிய லயபிலிட்டி ரெசிபியண்ட் கிட்ட இருக்கும், ரெசிபியண்ட் ஆஃப் குட்ஸ். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, டைரெக்டாகவே கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸை கட்டிடுவார். இன்ஸ்டெட் ஆஃப் சப்ளையர் இங்கே ரெசிபியண்ட் ஆஃப் த குட்ஸ் ஆர் சர்வீசஸ் லயபிள் டு பே டேக்ஸ். அது குறிப்பிட்ட நோட்டிஃபைடு கேட்டகரிஸ் ஆஃப் சப்ளைக்கு மட்டும். இப்போ சிஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி ஷால் பி பெய்டு பை த ரெசிபியண்ட் ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ். ஸோ அந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி சிஜிஎஸ்டி ஆர் ஐஜிஎஸ்டி எது அவங்க பே பண்ணணுமோ ஆன் ரிவர்ஸ் சார்ஜ் பேசிஸில் பே பண்ணலாம். இங்கே இது ஆர்சிஎம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். இது நோட்டிஃபைடு கேட்டகரிஸ்க்குன்னு சொல்கிறோம் இல்லையா. இது எப்படி நோட்டிஃபை யார் பண்ணுவாங்க? ஜிஎஸ்டி கவுன்சில் தான் பண்ணுவாங்க. சப்ளை ஆஃப் சச் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் notified by the government on the recommendation of GST Council. GST Council recommendation கொடுப்பாங்க, கவர்மெண்ட் அதை நோட்டிஃபை பண்ணும். இதை தவிர சப்ளை ஆஃப் ஸ்பெசிஃபைட் கேட்டகரிஸ் ஆஃப் குட்ஸ், குறிப்பிட்ட சில ஸ்பெசிஃபைட் கேட்டகரிஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸை அன்ரிஜிஸ்டர்ட் சப்ளையர், ஜிஎஸ்டியில் ரெஜிஸ்டர் பண்ணாத சப்ளையர் ஸ்பெசிஃபைடு கிளாஸ் ஆஃப் ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கு சப்ளை பண்ணுறப்ப ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய ரெக்கமெண்டேஷன் பேசிஸில் கவர்மெண்ட் அதை நோட்டிஃபை பண்ணி ஆர்சிஎம்மில் பே பண்ண சொல்லுவாங்க.
tax on intrastate supply through e-commerce operator. இது section 9(5). ECO மூலமாக சப்ளை பண்ணுறப்ப, இன்ட்ராஸ்டேட் சப்ளை பண்ணுறப்ப இதுலேயுமே கவர்மெண்ட்டு கேட்டகரிஸ் ஆஃப் சர்வீசஸ் எதுன்னு நோட்டிஃபை பண்ணியிருப்பாங்க. இதில் டேக்ஸை பே பண்ண வேண்டியது சப்ளையரும் கிடையாது, ரிசிபியண்ட்டும் கிடையாது. சப்ளையர் பே பண்ணோம்னா ஃபார்வர்டு சார்ஜ், ரிசிபியன்ட் பே பண்ணோம்னா RCM ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் சொன்னோம். பட் இந்த செக்ஷன் 9(5)ல் சில குறிப்பிட்ட கேட்டகரிஸ் ஆஃப் சர்வீசஸை கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணி இங்கே இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் ECO மூலமாக அதை சப்ளை பண்ணுறதுனால அவர் தான் லைபிள் டு பே டேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 9(5)ல் குறிப்பிட்ட நோட்டிஃபைடு சப்ளை ஆஃப் சர்வீசஸ்க்கு. இப்போ ECOனா யார்? எனி பர்சன் who owns or operates or manages a digital or electronic facility or platform. அதன் மூலமாக எலக்ட்ரானிக் காமர்ஸ்க்காக பண்ணுறாரு அப்படிங்கிறப்ப நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அமேசான், ஃப்ளிப்கார்ட் அதெல்லாம் சொல்லலாம். The following services are specified. இந்த செக்ஷன் 9(5)ல் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கக்கூடிய நோட்டிஃபைடு சர்வீசஸ் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பேசஞ்சர் சர்வீஸ். இது ஒரு ரேடியோ டாக்ஸி அல்லது மோட்டார் கேப், மேக்ஸி கேப், மோட்டார் சைக்கிள் அல்லது எனி அதர் மோட்டார் வெஹிக்கிள் மூலமாக பேசஞ்சர்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணுற சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் இதில் எக்ஸப்ட் ஆம்னி பஸ்ஸுங்கிறது தனியாக கொண்டு போயிடுறாங்க, ஆம்னி பஸ்ஸை தவிர. இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பேசஞ்சர்ஸ் பை ஆம்னி பஸ்ஸுங்கிறது இப்போ அடுத்து செகண்ட் கேட்டகரியில் வருது. பட் இதில் எக்ஸப்ஷன் சொல்கிறாங்க. இப்போ இங்கே பர்சன் சப்ளையிங் சச் சர்வீஸ் த்ரூ ECO கம்பெனியாக இருந்தால் அவங்களுக்கு இங்கே கவர் ஆகாது. ஸோ அதை தவிர மற்றவங்களுக்கு இங்கே ECO தான் பே பண்ண வேண்டியது இருக்கும். With effect from 2010-2023, tax on services by way of transportation of passengers by omnibus provided by a company through ECO. இது ECO பே பண்ண வேண்டாம், கம்பெனியை பே பண்ணணும்னு புது நோட்டிஃபிகேஷன் இது வந்திருக்கு. தென் அடுத்தது அக்காமடேஷன் இன் ஹோட்டல், இன் கெஸ்ட் ஹவுஸ், கிளப், கேம்ப் சைட் அல்லது வேறு ஏதாவது இந்த மாதிரி இருக்கிறது. இந்த அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ணுற சர்வீசஸ் ஆர் இன் இதர் கமர்ஷியல் பிளேசஸ் மீன்ட் ஃபார் ரெசிடென்ஷியல் லாட்ஜிங் பர்பஸஸ் எக்ஸப்ட் where the person supplying such service through ECO is liable for registration. இந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்க ஒருவேளை ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு லயபிளாக இருக்கிற பர்சனாக இருந்தால் அவங்க கட்டணும், அப்படி இல்லைன்னா ECO தான் கட்டணும். இது அக்காமடேஷன் ரிலேட்டடான சர்வீசஸ்க்கு. அடுத்தது ஹவுஸ் கீப்பிங் சர்வீசஸ். இதில் ப்ளம்பிங், கார்பெண்டிங் இதெல்லாம் சொல்லலாம். இங்கேயுமே அதே மாதிரி தான். அந்த பர்சன் லயபிள் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருந்தால் அந்த பர்டிகுலர் பர்சனே GST கட்டணும், அப்படி இல்லைன்னா ECO தான் பே பண்ணணும். தென் ரெஸ்டாரண்ட் சர்வீஸ், சப்ளை ஆஃப் ரெஸ்டாரண்ட் சர்வீஸ். பட் அதர் தேன் த ரெஸ்டாரண்ட் சர்வீசஸ் சப்ளைடு பை ரெஸ்டாரண்ட், ஈட்டிங் ஜாயிண்ட் எக்ஸெட்ரா லொக்கேட்டட் அட் ஸ்பெசிஃபைடு ப்ரிமிசஸ். இதை தவிர ஸ்பெசிஃபைட் ப்ரிமிசஸில் லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட், ஈட்டிங் ஜாயின்ஸை தவிர மற்றதுக்கெல்லாம் ECO தான் பே பண்ணுவாங்க. இந்த ஸ்பெசிஃபைடு ப்ரிமிசஸ் மீன்ஸ், அப்போ இந்த ஸ்பெசிஃபைட் ப்ரிமிசஸ்னால் என்ன சொல்கிறாங்க? எந்த ப்ரிமிசஸை இந்த ஸ்பெசிஃபைட் ப்ரிமிசஸ்னு சொல்கிறது. இட் மீன்ஸ் த ப்ரிமிசஸ் ப்ரொவைடிங் ஹோட்டல் அக்காமடேஷன் சர்வீஸ் அங்கே டெக்ளேர்டு டேரிஃப் ஆஃப் எனி யூனிட் ஆஃப் அக்காமடேஷன். ஒரு யூனிட் ஆஃப் அக்காமடேஷன், ஒரு இடத்துல தங்குற இடம்னா அந்த ஒரு யூனிட் அல்லது ஒரு ரூம், அந்த செட்டுக்கு அந்த செட் ஆஃப் ரூம்ஸ் அவங்க கொடுக்குறதா இருந்தால் அதனுடைய டெக்ளேர்டு டேரிஃப் ரேட்டு 7,500 பெர் யூனிட் பெர் டே. இதுக்கு மேலே இருந்ததுன்னா அதை ஸ்பெசிஃபைட் சர்வீசஸ்னு சொல்கிறாங்க. எக்ஸம்ஷன் ஃப்ரம் டேக்ஸ். டேக்ஸில் எக்ஸம்ஷன் இருக்குது. GSTயில் எக்ஸம்ஷனை தனியாக கேட்டகரி கொடுக்குறாங்க. அதில் என்ட்ரி நம்பர் நிறையா இருக்கும். பட் இதில் ரொம்ப முக்கியமானது நம்ம இங்கே பார்க்க போகிறோம். எக்ஸம்ட் சப்ளை அப்படின்னா சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் விச் அட்ராக்ட்ஸ் நில் ரேட் ஆஃப் டேக்ஸ். டேக்ஸ் ரேட்டு நில் அப்படின்னு இருக்கலாம். விச் மே பி ஹோல்லி எக்ஸம் ஃப்ரம் டேக்ஸ். முழுக்க இது டேக்ஸ்லேருந்து எக்ஸம்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இதில் நான் டாக்ஸபிள் சப்ளையும் இன்க்ளூடட் தான். இப்போ எக்ஸம்டட் சப்ளை அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே இருக்கலாம். ஒரு குட்ஸ் ஆர் சர்வீசஸ் எக்ஸம்ஷன் GSTயில் வராது அப்படின்னு சொல்கிறதுக்கு எதிர் ஜென்ரல் எக்ஸம்ஷனாக இருக்கலாம் அல்லது கண்டிஷனலாக ஸ்பெஷலாக அது எக்ஸம்ஷன்னு சொல்லியிருக்கலாம். ஜென்ரல் எக்ஸம்ஷன் அப்படிங்கிறப்ப அப்சல்யூட் எக்ஸம்ஷன், கண்டிஷனல் எக்ஸம்ஷன் ரெண்டு சொல்கிறாங்க. அப்சல்யூட் எக்ஸம்ஷன்னா எந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டாம், இதெல்லாம் எக்ஸம்ஷன் தான், இதுக்கெல்லாம் GST வராதுன்னு சொல்கிறது. இப்போ இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, இந்தியன் நேஷனல் ஃப்ளாகை சப்ளை பண்ணுறதா இருந்தால் அதுக்கு GST ரேட்டு நில்லுன்னு சொல்லியிருக்காங்க. பட் கண்டிஷனல் எக்ஸம்ஷன் அப்படின்னா சில குறிப்பிட்ட சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்களுக்கு சில கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணினா மட்டும்தான் அந்த எக்ஸம்ஷன் கிடைக்கும். இப்போ GTA சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்க குட்ஸ் கேரியேஜில் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறப்ப அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூசர் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க
அப்படின்னா பை வே ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டிங் குட்ஸ் கேரியேஜ் ஃபார் அக்ரிகல்ச்சரல் பர்பஸ் சர்வீசஸ் ப்ரொவைடட் பை ஜிடிஏ வேர் எக்ஸம்டட் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்பெஷல் ஆர்டர் மூலமாக எக்ஸம்ஷன் கொடுக்குறப்ப இது எக்ஸப்ஷனல் நேச்சர். இந்த ஆர்டரில் எந்த குட்ஸுக்கு என்ன டேட்டுக்கு எவ்வளோ நாளைக்கு இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸம்ஷன் அப்ளிகபிள் ஆகும். எக்ஸம்டட் ரேட்டுக்கும் ஜீரோ ரேட்டடுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. எக்ஸம்டட் அப்படின்னா அது நில் ரேட் ஆஃப் டேக்ஸ், ஜீரோ ரேட்டட்னா அது ஜீரோ ரேட்டுன்னு அர்த்தம், நில் ரேட்டுன்னு சொல்ல முடியாது. எக்ஸம்டட் சப்ளைங்கிறது டொமஸ்டிக் டேரிஃப் ஏரியாவுக்கு அப்ளிகபிள், பட் ஜீரோ ரேட்டடுங்கிறது எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு அப்ளிகபிள். எக்ஸம்டட் சப்ளைக்கு ஐடிசியும் கிடையாது, ரீஃபண்டும் கிடையாது, பட் ஜீரோ ரேட்டடுக்கு ஐடிசி அலோட், ரீஃபண்ட் இஸ் அலோட். என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் எக்ஸம்டட் ஃப்ரம் டேக்ஸுங்கிறது நிறையா என்ட்ரிஸ் இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமானது ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக ஒவ்வொரு செக்டர் வைஸாக அக்ரிகல்ச்சரல் செக்டர், ஹெல்த் செக்டர் இந்த மாதிரி பிரித்து கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி பிரித்து நம்ம பார்க்கலாம். நம்ம இங்கே மெயினான பாயிண்ட்ஸை இங்கே பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல்ஸ் மேனேஜ்டு பை சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஆர் ஆர்கனைசேஷன். ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் மேனேஜ் பண்ணுறாங்க. அங்கே ப்ரொவைட் பண்ணுற ஹெல்த் கேர் சர்வீசஸ், அப்புறம் ஆம்புலன்ஸில் பேஷண்ட்டை டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுற சர்வீசஸ், இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி கிடையாது. இந்த சர்வீசஸ் எல்லாம் எக்ஸம்டட். தென் ரெண்டிங் ஆஃப் ப்ரிசன்ஸ் ஆஃப் அ ரிலீஜியஸ் பிளேஸ். இப்போ கோயில் அந்த மாதிரி சர்ச் அந்த மாதிரி இருக்க ரிலீஜியஸ் பிளேஸுடைய இடம் அதை வாடகைக்கு கொடுக்குறாங்க. ஸோ த ரிலீஜியஸ் பிளேஸ் அதனுடைய ப்ரிசன்ஸ், ரெண்டிங் ஆஃப் ப்ரிசன்ஸ் ஆஃப் ரிலீஜியஸ் பிளேஸ் மென் ஃபார் ஜென்ரல் பப்ளிக் ஓன்ட் அண்ட் மேனேஜ்டு பை அன் என்டிட்டி ரிஜிஸ்டர்ட் அண்டர் இன்கம் டேக்ஸ் ஆக்ட். இன்கம் டேக்ஸ் ஆக்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அந்த மாதிரி செக்ஷன் 11 இது இருக்கும் இல்லையா இன்கம் டேக்ஸ் ஆக்டில், அந்த செக்ஷனில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு என்டிட்டி அதனுடைய பிளேஸ். அப்போ the renting of precincts of religious place meant for general public owned or managed by an entity registered under income tax act. இதுவும் எக்ஸம்ஷன். பட் இதில் எப்போ எக்ஸம்ஷன் கிடைக்காதுங்கிற பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியமானது. இது வச்சும் கொஸ்டின் கேட்பாங்க. எப்போ எக்ஸம்ஷன் கிடைக்காது அப்படின்னா, ஒருவேளை ரூம் அவங்க ரெண்ட்டுக்கு கொடுக்குறப்ப அதனோட சார்ஜஸ் வந்து 1000 rupees ஆர் மோர் இருந்ததுன்னா அங்கே எக்ஸம்ஷன் கிடைக்காது. அப்போ 1000க்கு கம்மியாக இருக்கணும். 1000 இருந்தாலே எக்ஸம்ஷன் கிடைக்காது. அடுத்தது ரெண்டிங் ஆஃப் ப்ரிமிசஸ், இது ரூம்ஸுக்கு. அடுத்தது ஒரு ப்ரிமிசஸ் அல்லது கம்யூனிட்டி ஹால், கல்யாண மண்டபம், ஓப்பன் ஏரியா இந்த மாதிரி பெரிய ஸ்பேஸாக இருக்கிறப்ப அங்கே சார்ஜஸ் ஒரு நாளுக்கு 10,000 அல்லது மேலே இருந்ததுன்னா எக்ஸம்ஷன் கிடைக்காது. அங்கேயே கமர்ஷியல் பிளேஸாக ஷாப்ஸ் ரெண்ட்டுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். ரெண்டிங் ஆஃப் ஷாப்ஸ் ஆர் அதர் ஸ்பேசஸ் ஃபார் பிஸ்னஸ் ஆர் காமர்ஸ், அங்கே 1 monthக்கு 10,000 ஆர் மோர் சார்ஜ் பண்ணினா இந்த எக்ஸம்ஷன் கிடைக்காது. அடுத்தது ஹோல்டிங் ஆஃப் ஃபிட்னஸ் கேம்ப் அல்லது ட்ரைனிங் இன் ஏரோபிக்ஸ், டான்ஸ், மியூசிக் இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி வரும். இதெல்லாம் எக்ஸம்ஷனில் வராது. அண்ட் தென் அட்மிஷன் டு ஈவெண்ட்ஸ் ஆர் ஷோஸ், அங்கே அட்மிஷன் டிக்கெட் வாங்கிட்டு அனுப்புகிறாங்கன்னா அங்கே ஜிஎஸ்டி வரும். யோகா அல்லது மெடிக்கேஷன் கேம்ப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் எக்ஸம்டட். அண்ட் சர்வீசஸ் ப்ரொவைடட் பை அன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அதனுடைய ஸ்டூடெண்ட்ஸ், ஃபேக்கல்ட்டி, ஸ்டாஃபுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணால் எக்ஸம்ஷன். என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணி அதுக்கு கன்சிடரேஷன் ரிசீவ் பண்ணுறாங்க இந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் என்ட்ரன்ஸ் ஃபீ, அதுவும் எக்ஸம்ஷன். எனி கேட்ரிங் சர்வீஸ், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்கு கேட்ரிங் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணினா டு அன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், அதுவும் எக்ஸம்டட் ஃப்ரம் ஜிஎஸ்டி. இட் இன்க்ளூட்ஸ் மிட் டே மீல் சர்வீஸ் ஆல்சோ. அடுத்து ப்ரைவேட் கோச்சிங் இன்ஸ்டியூட் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணினா அது எக்ஸம்டட் கிடையாது. அடுத்து ஹெல்த் கேர் சர்வீசஸில் ஹெல்த் கேர் சர்வீஸ்னால் என்ன, ஒரு டிசீஸ் என்னங்கிறத டயக்னோசிஸ் பண்ணுறது, ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, கேர் ஃபார் இல்னஸ், இன்ஜுரி, டிஃபார்மிட்டி, அப்நார்மாலிட்டி அண்ட் ப்ரெக்னன்சி இன் எனி ரெகக்னைஸ்டு சிஸ்டம் ஆஃப் மெடிசன் இன் இந்தியா, அலோபதி அந்த மாதிரி என்னென்ன மெடிசன்லாம் இந்தியாவில் ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்களோ அதில் ப்ரொவைட் பண்ணக்கூடிய இந்த சர்வீசஸ் இது ஹெல்த் கேர்னு சொல்கிறோம். பட் எதெல்லாம் ஹெல்த் கேரில் இன்க்ளூட் ஆகலை அப்படின்னா இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், காஸ்மெட்டிக், பிளாஸ்டிக் சர்ஜரி இதெல்லாம் சேராது. பட் இதே இது ரொம்ப முக்கியமான சுச்சுவேஷனில் பண்ணினா அது ஹெல்த் கேரில் வரும், எக்ஸம்ஷன் வரும். அது என்னங்கிறத பர்டிகுலராக கொடுத்துருக்காங்க. டு ரிஸ்டோர் ஆர் ரீகன்ஸ்ட்ரக்ட் அனாட்டமி ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பாடி அஃபெக்டட் டியூ டு கன்ஜெனிட்டல் டிஃபெக்ட்ஸு அல்லது டெவலப்மெண்டல் அப்நார்மாலிட்டிஸ், இன்ஜுரி, ட்ராமா இந்த ரீசன்னால் திருப்பி அவங்கள பழைய நிலைமைக்கு கொண்டு வரத்துக்கு, ஃபங்க்ஷன்ஸை வந்து திருப்பி அஃபெக்ட் ஆனதை திருப்பி இந்த பழைய நிலைமைக்கு கொண்டு வரத்துக்காக இந்த காஸ்மெட்டிக், பிளாஸ்டிக் சர்ஜரி அதெல்லாம் பண்ணினாங்கன்னா ஹெல்த் கேர் சர்வீசஸில் வரும், எக்ஸம்ஷன் வரும். ஃபுட் சப்ளை டு இன்பேஷண்ட், டாக்டர் அட்வைஸ் பண்ணபடி, நியூட்ரிஷனிஸ்ட் அல்லது டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணபடி இன்பேஷண்ட்ஸ்க்கு ஃபுட்டு சப்ளை பண்ணும்போது அது காம்போசிட் சப்ளை ஒரு பார்ட்டாக மாறிடும், ஹெல்த் கேரில் ஒரு பார்ட்டாக மாறிடும். ஸோ அது செப்பரேட்டாக டாக்ஸபிள் ஆகாது.
பட் அதுவே இது பேஷண்ட் இன்பேஷண்ட்டாக இல்லாமல் நாட் அட்மிட்டட் பேஷண்ட்ஸ் நாட் அட்மிட்டட் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுற ஃபுட்டு அல்லது அட்டண்டன்ஸ் விசிட்டர்ஸ் இவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபுட் சப்ளை பண்ணினா அது டாக்ஸபிள். அடுத்தது பெர்ஃபார்மன்ஸ் பை அன் ஆர்டிஸ்ட் ஃபோல்க் அல்லது கிளாசிக்கல் ஆர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் மியூசிக் டான்ஸ் தியேட்டர் இருந்து அங்கே கன்சிடரேஷன் சார்ஜ்டு ஃபார் சச் பெர்ஃபார்மன்ஸ். இப்போ ஒரு ஆர்டிஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, அது மியூசிக் டான்ஸ் அல்லது தியேட்டர் அந்த மாதிரி இருக்கலாம். அதுக்கு அவங்க ரிசீவ் பண்ணுற கன்சிடரேஷன் அமௌண்ட்டு நாட் மோர் தென் 1,50,000 இருந்தால் எக்ஸம்ட் ஃப்ரம் ஜிஎஸ்டி. இப்போ ரெசிடென்ஷியல் டுவெல்லிங்கை வாடகைக்கு விடுறப்ப சர்வீசஸ் பை வே ஆஃப் ரெண்டிங் ஆஃப் ரெசிடென்ஷியல் டுவெல்லிங் ஃபார் யூசஸ் ரெசிடென்ஸ் இது எக்ஸம்ட். பட் அதே இது என்ன சொல்கிறாங்கன்னா where the residential dwelling is rented to a registered person, it is not exempted. அதை தவிர மீதியெல்லாம் exempted சொல்கிறாங்க. The services by way of preconditioning, pre-cooling, ripening, waxing. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸை வந்து பதப்படுத்துறது, அதை கூலிங்காக வச்சுக்கிறதுக்காக பண்ணுறது, பழுக்க வைக்கிறது, மேலே மெழுகு தடவி அதை பாதுகாக்கிறது, ரீட்டெயில் பேக் பண்ணுறது, லேபிள் பண்ணுறது, இது எல்லாமே do not change or alter the essential characteristics of the fruits or vegetables. அப்போ அதுக்கு ஜிஎஸ்டி வராது. ஸோ அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை மாற்றாத வரைக்கும் அதுக்கு ஜிஎஸ்டி அப்ளிகபிள் இல்லை, எக்ஸம்ஷன் உண்டு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து காம்போசிஷன் லெவி ரொம்ப இம்பார்ட்டன்ட். செக்ஷன் 10. இந்த காம்போசிஷன் லெவி என்ன, ரெகுலரான அவங்களுக்கு என்ன ரேட் இருக்கோ ஜிஎஸ்டி ரேட்டு அது பே பண்ணணுங்கிறது இல்லை. புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மாதிரி மெயின்டைன் பண்ண வேண்டியது அந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகும். இது வந்து குறிப்பிட்டு டேர்ன் ஓவர் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய பர்சன்ஸுக்கு இந்த ஃபெசிலிட்டி கிடைக்கும். ஸோ தே ஆர் நாட் ரெக்வயர்ட் டு ரைஸ் எனி டேக்ஸ் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ண வேண்டாம். பட் அதுக்கு பதிலாக பில் ஆஃப் சப்ளை இஷ்யூ பண்ணணும். அங்கே டேக்ஸ் வந்து ரிசிபியன்ட் கிட்டேருந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க. இப்போ இங்கே இயர்லி ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன் ஜிஎஸ்டிஆர் 4 ஃபைல் பண்ணணும். காம்போசிஷன் லெவி அடாப்ட் பண்ணுற பர்சன் குவார்ட்டர்லி பேமெண்ட் ஆஃப் டேக்ஸை பண்ணணும். யாரெல்லாம் இந்த காம்போசிஷன் லெவிங்கிறது எடுத்துக்கலாம். நார்மலாக ஒரு சப்ளை பண்ணுறாங்க, அந்த சப்ளை ஆஃப் குட்ஸுக்கு ஒரு ஹையர் ரேட் இருக்குது, ஆனால் அதை விட காம்போசிஷன் லெவியில் கம்மியான ரேட்டை அவங்க அக்செப்ட் பண்ணி அவங்க அடாப்ட் பண்ணிக்க முடியும். அப்படின்னா எலிஜிபிலிட்டி இருந்தால் காம்போசிஷன் லெவியை அவங்க சூஸ் பண்ணிக்க முடியும். யாருக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது, ரிஜிஸ்டர்டு பர்சனாக இருக்கணும். அவங்களுடைய அக்ரிகேட் டேர்ன் ஓவர் லாஸ்ட்டு ஃபைனான்ஷியல் இயரில் லெஸ் தென் ஈக்குவல் 1.5 crore இருக்கணும். இதே ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸாக இருந்ததுன்னா இந்த எலிஜிபிலிட்டி லிமிட் மாறும். இந்த ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ் என்னென்னங்கிற லிஸ்டிங் இருக்குது. மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், திரிபுரா, அருணாச்சல் பிரதேஷ், சிக்கிம், உத்தரகண்ட், நாகாலாந்து. இதிலெல்லாம் அந்த 1.5 crore பதிலாக 75 lakhs மாறிடும். பட் அதுலேயே அந்த ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ்லேயே அசாம், ஹிமாச்சல் பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு 1.5 crores வரும். மற்ற ஸ்டேட்ஸு யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாத்துக்கும் 1.5 crores தான். இங்கே அக்ரிகேட் டர்ன் ஓவரில் ஏதாவதெல்லாம் இன்க்ளூடட் டாக்ஸபிள் சப்ளைஸ் வரும். எக்ஸ்போர்ட்டட் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் 0 rated அதுவும் வரும். அடுத்தது எக்ஸம்டட் சப்ளைஸும் இதில் ஆட் பண்ணிக்கணும். இன்ட்ரஸ்டேட் சப்ளைஸ் பிட்வீன் டிஸ்டிங்க்ட் பர்சன்ஸ், ஒரே பேனில் இருக்கிற வேறு டிஸ்டிங்க்ட் பர்சன்ஸாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள நடக்கிற பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லலாம், அதுவும் இன்க்ளூட் பண்ணிக்கணும். சப்ளை ஆன் ஓன் அக்கௌண்ட் அண்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் பிரின்சிபல் இது எல்லாமே இன்க்ளூடட் அக்ரிகேட் டர்ன் ஓவரில். எது எக்ஸ்க்ளூட் பண்ணணும், இன்வர்ட் சப்ளைஸ் ஆன் விச் த ரிசிபியன்ட் இஸ் ரெக்வயர்ட் டு பே டேக்ஸ். ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசமில் ரிசிபியன்ட் பே பண்ண வேண்டியது இருக்குது, அது இன்வர்டு சப்ளையாக இருக்கிறது எக்ஸ்க்ளூட் பண்ணிடுறோம். இன்வர்ட் சப்ளை ஆன் விச் ரிசிபியன்ட் இஸ் ரெக்வயர்ட் டு பே டேக்ஸ். அப்போ இன்வர்ட் சப்ளைனா அந்த ரிசிபியன்ட் ரிசீவ் பண்ணுறது தான் இன்வர்ட் சப்ளை. எக்ஸம்டட் சர்வீசஸ், வேல்யூ ஆஃப் எக்ஸம்டட் சர்வீசஸ், இப்போ லோன் அல்லது டெபாசிட் அட்வான்ஸ் அந்த மாதிரி கொடுத்து அதில் இன்ட்ரெஸ்ட்டு டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி கன்சிடரேஷன் ரிசீவ் பண்ணுறதா இருந்தால் அந்த சர்வீசஸ் இங்கே எக்ஸம்டட். அந்த அக்ரிகேட் டர்ன் ஓவரில் அதை ஆட் பண்ணக்கூடாது. ஜிஎஸ்டி அமௌண்ட்டும் ஆட் பண்ணக்கூடாது. அது சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி எதுவாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ்ஸும் இதில் சேர்க்கக்கூடாது அக்ரிகேட் டர்ன் ஓவரில். இந்த காம்போசிஷன் லெவி பர்சன் இதை எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது டர்ன் ஓவர் லிமிட்டு பார்த்தோம் இல்லையா. த ரிஜிஸ்டர்ட் பர்சன் ஷால் பி எலிஜிபிள் டு ஆப்ட் அண்டர் காம்போசிஷன் லெவி இஃப் ஹி இஸ் நாட் என்கேஜ்டு இன் சப்ளை ஆஃப் சர்வீசஸ். ரெஸ்டாரண்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்களுக்கு காம்போசிஷன் லெவி செக்ஷன் 10(1) கொடுக்குறாங்க. பட் மற்ற சப்ளை ஆஃப் சர்வீசஸ்க்கு கிடையாது. அதே மாதிரி he is not engaged in making any supply of goods or services which are not leviable to tax under this act. ஜிஎஸ்டியில்
வராத குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அவங்க சப்ளை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு காம்போசிஷன் லெவியே தேவை இருக்காது இல்லையா? அது அடுத்த பாயிண்ட்டு சொல்கிறாங்க. ஹி இஸ் நாட் என்கேஜ்டு இன் மேக்கிங் எனி சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் which are not leviable to tax under this act. அதே மாதிரி நாட் என்கேஜ்டு இன் மேக்கிங் எனி இன்ட்ரஸ்டேட் அவுட்வேர்ட் சப்ளை. இன்ட்ரஸ்டேட் சப்ளை பண்ணுறவங்களுக்கும் ஜிஎஸ்டி அப்ளிகபிள், தட் இஸ் காம்போசிஷன் லெவி அப்ளிகபிள் வராது. ஸோ இன்ட்ரஸ்டேட் பட் அவுட்வேர்ட் சப்ளை பண்ணக்கூடாது, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்வெர்ட் சப்ளை வந்திருக்கலாம் அவங்களுக்கு, பட் இன்ட்ரஸ்டேட் அவுட்வேர்ட் சப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கு ஜிஎஸ்டி காம்போசிஷன் லெவி ஸ்கீமை வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியாது. He is not engaged in making any supply of services through an ECO. ECO TCS கலெக்ட் பண்ண வேண்டியதாக இருந்தால் அண்டர் செக்ஷன் 52ல் அந்த ECO மூலமாக சப்ளை ஆஃப் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்களுக்கு காம்போசிஷன் லெவி எடுத்துக்க முடியாது. அண்ட் he is not a manufacturer of specified goods, notified goods. கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணியிருக்கிற குட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கும் இது அப்ளிகபிள் ஆகாது காம்போசிஷன் லெவி. அதே மாதிரி அந்த பர்சன் சிடிபி கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன் ஆர் என்ஆர்டிபி இருக்கக்கூடாது, அவங்களுக்கும் காம்போசிஷன் லெவி அப்ளிகபிள் ஆகாது. ரூல் செக்ஷன் 10(2)A ஒரு ரிஜிஸ்டர்டு பர்சன் ஒருவேளை செக்ஷன் 10(1), 10(2) காம்போசிஷன் லெவி அவங்களுக்கு எலிஜிபிலிட்டிக்கு வரல அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய அக்ரிகேட் டர்ன் ஓவர் ப்ரிசீடிங் ஃபைனான்ஷியல் இயரில் 50 lakhs தாண்டலை அப்படின்னா அவங்க ஒரு காம்போசிஷன் ஸ்கீம் அப்ளை எடுத்துக்க முடியும். இதில் 6% ரேட். 6% அப்படின்னா இப்போ சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டினா 3+3, 3% + 3%, 6% டேக்ஸ் ஆஃப் த டர்ன் ஓவர் இந்த கரண்ட் ஃபைனான்ஷியல் இயர். பட் அந்த கரண்ட் ஃபைனான்ஷியல் இயர்லேயும் அப் டு அக்ரிகேட் டர்ன் ஓவர் ஆஃப் 50 lakhs வரைக்கும் தான் அவங்களுக்கு இந்த ரேட்டு கிடைக்கும். இப்போ இது தாண்டி வர அக்ரிகேட் டர்ன் ஓவர் கரண்ட் இயரில் 50 lakhsக்கு மேலே இருக்கிறது எல்லாமே அவங்களுக்கு நார்மலாக என்ன ரேட்டு ஜிஎஸ்டியில் அப்ளிகபிளோ அது அப்ளை ஆகும். இப்போ மோர் தென் ஒன் ரெஜிஸ்டர்டு பர்சன் எல்லாருக்குமே ஒரே பெர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர் இருந்தாலும் registered person shall not be eligible to opt the scheme under this subsection unless all such registered person opt to pay under this subsection. அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க, ஒரு பர்சன் பேன் நம்பர் ஒரே பேன் நம்பரில் நிறைய இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம். பட் ஒரு இடத்துல காம்போசிஷன் லெவி எடுத்தால் எல்லா இடத்துலையும் காம்போசிஷன் லெவி தான் அவங்க அடாப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல காம்போசிஷன் லெவியும் இன்னொரு இடத்துல நார்மல் ஸ்கீமும் அடாப்ட் பண்ண முடியாது ஒரே பேனுக்கு கீழே இருக்கிற ரிஜிஸ்டர்டு பர்சன்ஸ். அடுத்து காம்போசிஷன் லெவி ஃபார் மார்ஜினல் சப்ளை ஆஃப் சர்வீசஸ். ஏன்னா ரெஸ்டாரண்ட் சர்வீஸ் தவிர மற்ற சர்வீசஸ்க்கு எல்லாம் செக்ஷன் 10(1)லலாம் காம்போசிஷன் லெவி கிடையாதுன்னு சொன்னாங்க இல்லையா? அதில் இப்போ அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, மார்ஜினல் சப்ளை ஆஃப் சர்வீசஸ், குட்ஸை மேக்ஸிமம் சப்ளை பண்ணிவிட்டு சர்வீசஸ் சப்ளை பண்ணுறது வந்து கம்மியாக இருக்குது, கொஞ்சமாக அடிஷ்னலாக பண்ணுறாங்க. அப்போ மார்ஜினல் சப்ளை ஆஃப் சர்வீசஸ்க்கு காம்போசிஷன் ஸ்கீம் கொடுக்குறாங்க. பட் அதர் தான் இதில் ரெஸ்டாரண்ட் சர்வீசஸை தவிர, ஏன்னா அது முதலே கவர் ஆயிடுச்சு. ஸோ பேசிக்கலாக காம்போசிஷன் ஸ்கீம்ங்கிறது குட்ஸுக்கு மட்டும்தான், மற்றபடி ரெஸ்டாரண்ட் சர்வீஸ்க்கு மட்டும்தான். இப்போ இங்கே குட்ஸோடு சேர்த்து மார்ஜினலாக மற்ற சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்களுக்கு, ரெஸ்டாரண்ட் சர்வீஸ் தவிர மற்ற சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்களுக்கு காம்போசிஷன் லெவி எடுத்துக்க முடியும். பட் அதுக்கான வேல்யூ சொல்கிறாங்க. ரெஜிஸ்டர்டு பர்சன் ஆப்டிங் ஃபார் காம்போசிஷன் ஸ்கீம் ஆர் பெர்மிட்டட் டு சப்ளை சர்வீசஸ் சப்ளை பண்ணலாம், மெயினாக குட்ஸும் பண்ணுறாங்க. பட் அந்த சப்ளை சர்வீஸ் பண்ணுறப்ப அதனுடைய ஸ்பெசிஃபைட் வேல்யூ ஷுட் நாட் எக்ஸீட் ஹையர் ஆஃப் த ஃபாலோயிங் அமௌண்ட். என்னென்ன அமௌண்ட்டில் ஹையர்? 10% ஆஃப் டர்ன் ஓவர் இன் த ஸ்டேட் இந்த ப்ரிசீடிங் ஃபைனான்ஷியல் இயர் அல்லது 5 lakhs. இந்த ரெண்டில் ஹையரை தாண்டக்கூடாது. ஹையரான அமௌண்ட் எதுவோ அதை விட தாண்டாமல் அவங்க சர்வீசஸ் சப்ளை பண்ணிக்க முடியும் குட்ஸோடு சேர்த்து. இது மார்ஜினல் சப்ளை ஆஃப் சர்வீசஸ்க்கான காம்போசிஷன் ஸ்கீம். இந்த காம்போசிஷன் ரேட் ஆஃப் டேக்ஸ் என்ன சொல்கிறாங்க, சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். மேனுஃபேக்சரர் அதர் தென் மேனுஃபேக்சரர் ஆஃப் சச் குட்ஸ் அஸ் மே பி நோட்டிஃபைட். கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ண அந்த குட்ஸை தவிர மற்ற குட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கு டோட்டலாக 1%, 0.5. ரெஸ்டாரண்ட் சர்வீசஸ் அவுட்டோர் கேட்டரிங் சர்வீசஸ்க்கு டோட்டலாக 5, 2.5, 2.5. எனி அதர் சப்ளையர் எலிஜிபிள் ஃபார் காம்போசிஷன் லெவி 0.5%, 0.5%. இந்த காம்போசிஷன் லெவி ரிலேட்டடாக என்னென்ன ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா, CMP 1ங்கிறது டு ஆப்ட் ஃபார் ஸ்கீம் பை ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஹோல்டர். ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுருக்கிறவங்க காம்போசிஷன் ஸ்கீமை எடுத்துக்கிறதுக்கான ஆப்ஷன் CMP 01. இதுக்கான டியூ டேட்டு வித்தின் 30 days ஆஃப் த செட் டேட். அந்த அப்பாயிண்டட் டேட்டுக்கு முன்னாடி அது வித்தின் 30 days ஆஃப் த செட் டேட். CMP 2 அப்படிங்கிறது ஒரு ரெஜிஸ்டர்டு பர்சன் இந்த ஸ்கீமை வந்து எடுத்துக்கிறதுக்கான வில்லிங்னஸ் அதை சொல்கிறது CMP 02. இது ஃபைனான்ஷியல் இயரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லணும். 03 ஃபார்மில் ஸ்டாக் அண்ட் இன்வெர்ட் சப்ளைஸோடைய டீட்டெயில் இது 60 daysக்குள்ளே சொல்லணும். தென் 04 வித்ட்ராயல், காம்போசிஷன் ஸ்கீம்லேருந்து வித்ட்ராயல் பண்ணுறது இன்டிமேஷன் பண்ணணும்.
எப்போ உங்களுக்கு ineligibility ஆகுதோ காம்போசிஷன் ஸ்கீம் இனிமேல் எடுத்துக்க முடியாத ineligibility வரும்போது வித்தின் 7 டேஸ்க்குள்ளே சொல்லணும். ஷோகாஸ் நோட்டீஸ் ஜிஎஸ்டி சிஎம்பி 05 இது ஏதாவது ப்ரொவிஷன் அவங்க கான்ட்ராவென்ட் பண்ணினா அவங்களுக்கு கொடுப்பாங்க, ஷோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. அதுக்கான ரிப்ளையை 06 ஃபார்மில் 15 டேஸ்க்குள்ளே இந்த பர்சன் கொடுக்கணும். தென் 07ங்கிறது ஆர்டர் இஷ்யூ பண்ணுவாங்க 30 டேஸ்க்குள்ளே இந்த பர்சனுக்கு ஜிஎஸ்டிலேருந்து டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆர்டர் இஷ்யூ பண்ணுவாங்க. 08 ஃபார்ம்ங்கிறதுல செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸு அதனுடைய டீட்டெயில்ஸ் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்கங்கிறத காமிக்கணும். இது எப்போ கொடுக்கணும், எத்தனை நாளைக்குள்ளே அப்படின்னா ஒவ்வொரு குவார்ட்டர் முடிஞ்சு அடுத்து வர்ற மாதத்தில் 18ஆம் தேதிக்குள்ளே கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் டைம் ஆஃப் சப்ளை. டைம் ஆஃப் சப்ளை, சப்ளை ஆஃப் குட்ஸுக்கான டைம் ஆஃப் சப்ளை. ஏன்னா டைம் ஆஃப் சப்ளை, பிளேஸ் ஆஃப் சப்ளை, வேல்யூ ஆஃப் சப்ளை இந்த மூணுமே இம்பார்ட்டன்ட். இந்த மூணையும் வச்சு தான் நம்ம என்ன குட்ஸுக்கு எவ்வளவு ரேட்டு, எந்த டயத்தில், எந்த பிளேஸில் அப்படிங்கிறதுக்கு வச்சு தான் நம்ம வேல்யூ போட்டு ஜிஎஸ்டி பார்க்க முடியும் இல்லையா. ஸோ டைம் ஆஃப் சப்ளை குட்ஸுக்கு சப்ளை பண்ணுறப்ப அங்கே மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் இன்வால்வ் ஆகி இருந்தால், குட்ஸை மூவ் பண்ண வேண்டியது இருந்தால் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ண டேட்டு அல்லது குட்ஸை ரிமூவ் பண்ண டேட்டு, மூவ்மெண்ட்டுக்காக ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ண டேட்டு விச் எவர் இஸ் இயர்லியர் டைம் ஆஃப் சப்ளை. ஒருவேளை மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் இல்லை அப்படின்னா இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ண டேட்டு அல்லது ரிசிபியண்ட்டுக்கு இந்த குட்ஸை எப்போ அவைலபிளாக கொடுக்குறாங்க அல்லது டெலிவரி பண்ணுறாங்களோ அந்த டேட், ரெண்டில் இயர்லியர் எதுவோ அது. ரிவர்ஸ் சார்ஜில் டேக்ஸ் பே பண்ண வேண்டிய சப்ளை ஆஃப் குட்ஸாக இருந்தால் அங்கே இயர்லியஸ்ட் ஆஃப் தீஸ் டேட்ஸ் என்னென்ன டேட்டு, ஃபஸ்ட்டு ரிசிப்ட் ஆஃப் குட்ஸு அல்லது டேட் ஆஃப் பேமெண்ட்டு, இது ரிசிபியண்ட்டுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டில் பேமெண்ட்டுன்னு எழுதின டேட்டு அல்லது date on which the payment is debited from the bank account of the recipient. recipient உடைய bank accountல எப்போ அது பேமெண்ட்னு டெபிட் பண்ணியிருக்காங்க அந்த டேட்டு அல்லது 31st day from the date of issuance of invoice. சப்ளையர் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணி 31வது நாள். இந்த 4 டேட்டில் எது இயர்லியஸ்ட்டோ அந்த டேட்டு டைம் ஆஃப் சப்ளை. அடுத்தது சப்ளை ஆஃப் சர்வீசஸ்க்கான டைம் ஆஃப் சப்ளை. இன்வாய்ஸ் பர்டிகுலர் அந்த பீரியடுக்குள்ளே இஷ்யூ பண்ணியிருந்தாங்கன்னா வித்தின் த ப்ரிஸ்கிரைப்டு பீரியட் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணியிருந்தா the date of issue of invoice by the supplier அல்லது date of receipt of payment இந்த ரெண்டில் இயர்லியர் எதுவோ அது. ஒருவேளை இன்வாய்ஸ் அந்த ப்ரிஸ்கிரைப்டு பீரியடுக்குள்ளே இஷ்யூ பண்ணலைன்னா என்னைக்கு டேட்டில் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணாங்களோ அந்த டேட்டு அல்லது டேட் ஆஃப் பேமெண்ட் விச் எவர் இஸ் இயர்லியர். மற்ற கேசஸில் எல்லாம் என்னைக்கு டேட்டில் ரிசிபியண்ட்டுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் சர்வீஸ் ரிசீவ் பண்ணதாக என்ட்ரி போட்டிருக்காங்களோ அந்த டேட்டுன்னு எடுத்துக்கலாம். Time of supply of services where tax is levied on reverse charge basis. இங்கே earliest of this date என்னென்ன டேட்டு, date of payment entered in the books of accounts of recipient. recipient புக்கில் என்றைக்கு பேமெண்ட் பண்ணியிருக்கான்னு எழுதியிருக்காங்க அல்லது recipient உடைய பேங்க் அக்கௌண்ட்டில் என்றைக்கு அமௌண்ட்டு டெபிட் ஆகிருக்கு அல்லது 61வது நாள் சப்ளையர் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணி 61வது நாள் from the date of issuance of invoice by the supplier. இந்த மூணில் earliest டேட் எதுவோ அது டைம் ஆஃப் சப்ளை. டைம் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீசஸ் வவுச்சர் ரிலேட்டடான டைம் ஆஃப் சப்ளை. அந்த வவுச்சரில் சப்ளைங்கிறது ஐடென்டிஃபையபிளாக இருக்குது அட் த பாயிண்ட் வச்சு வவுச்சர் இஸ் இஷ்யூ. வவுச்சர் இஷ்யூ பண்ணும்போதே இது என்ன சப்ளை அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணக்கூடியதாக இருந்தால் வவுச்சர் இஷ்யூ பண்ண டேட்டு தான் டைம் ஆஃப் சப்ளை. மற்ற கேசஸில் எல்லாமே அந்த வவுச்சரை இன்றைக்கி ரிடம்ஷன் பண்ணி அவன் பொருளை வாங்கிக்கிறாங்களோ அன்றைக்கி டேட்டு தான் டைம் ஆஃப் சப்ளையாக எடுத்துக்கணும். இப்போ மித்த கேசஸில் எல்லாம் மேலே பார்த்ததை தவிர மீதி இருக்கிற ரெசிடியல் கேசஸில் டைம் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீசஸ் அப்படின்னா வேர் இட் இஸ் நாட் பாசிபிள் டு டிட்டர்மைன் த டைம் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீஸ் அண்ட் எனி ஆஃப் த மேலே சொன்ன ப்ரொவிஷன் படி கண்டுபிடிக்க முடியலைன்னா டைம் ஆஃப் சப்ளை அப்படிங்கிறது ஒரு பர்சன் பீரியடிக்கலாக ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிக்கிட்டு இருக்கிறவராக இருந்தால் என்றைக்கு அந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணுமோ the date on which the return is to be filed அதை டைம் ஆஃப் சப்ளையாக எடுத்துக்கலாம். ஒருவேளை பீரியடிக்கல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாத கேஸாக இருந்தால் இன் எனி அதர் கேஸ்னால் என்றைக்கு the date on which the tax is paid. பீரியடிக்கல் ரிட்டர்ன் ஹேஸ் டு பி ஃபைல்டாக இருந்ததுன்னா அந்த டேட்டில் என்னைக்கு பண்ணியிருக்கணுமோ அந்த டேட்டு டு பி ஃபைல்டு. மற்ற கேசஸில் எல்லாம் த டேட் ஆன் விச் த டேக்ஸ் இஸ் பெய்டு. இப்போ ரேட் ஆஃப் டேக்ஸ் சேஞ்சஸ் இருந்ததுன்னா டைம் ஆஃப் சப்ளை என்ன வரும், அங்கே நமக்கு என்னென்ன கன்சிடர் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணது அந்த டேட்டு, பேமெண்ட் ரிசீவ் பண்ண டேட்டு, இது ரெண்டும் நம்ம முக்கியமாக கன்சிடர் பண்ணணும். அதோட சேஞ்ச் இன் ரேட் ஆஃப் டேக்ஸ் இதுக்கு முன்னாடியா பின்னாடியா, பிஃபோர் த ரேட் ஆஃப் டேக்ஸ் சேஞ்சஸ் அல்லது ஆஃப்டரான்னு பார்க்கணும். இதை வச்சு டைம் ஆஃப் சப்ளை பார்க்க போகிறோம். அது என்ன ரேட்டுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ குட்ஸ் ஆர் சர்வீசஸ் போத் ஹேவ் பீன் சப்ளைட் பிஃபோர் த சேஞ்ச் இன் ரேட் ஆஃப் டேக்ஸ். ரேட் ஆஃப் டேக்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே
குட்ஸோ சர்வீசஸோ சப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ சப்ளை, இன்வாய்ஸ், பேமெண்ட் இந்த 3 வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ரொம்ப சிம்பிளாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா சப்ளை பண்ணது பிஃபோர், இன்வாய்ஸும் பேமெண்ட்டும் அந்த டேட் ரெண்டுமே ஆஃப்டர், அந்த சேஞ்ச் இன் ரேட்டுக்கு அந்த டேட்டுக்கு ஆஃப்டர். அப்போ இதில் என்ன ரேட் அப்ளிகபிள் ஆகும்னா நியூ ரேட் அப்ளிகபிள் ஆகும். டைம் ஆஃப் சப்ளை எதுவும் எடுத்துப்பாங்க, டேட் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் பேமெண்ட் அல்லது டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ் whichever is earlier. சப்போஸ் சப்ளை பிஃபோர் பட் இன்வாய்ஸும் பிஃபோர், பேமெண்ட்டு ரிசீவ்ட் ஆஃப்டர்னு இருக்குது. அப்படி இருக்கிறப்ப சப்ளையும் அண்ட் இன்வாய்ஸும் ரெண்டுமே பிஃபோரில் இருக்கிறப்ப ஓல்டு ரேட்டு தான் இங்கே அப்ளிகபிள். இப்போ ரெண்டுமே ஆஃப்டர்னு வர்றப்ப மெஜாரிட்டி அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்கள் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணது, பேமெண்ட் ரிசீவ் பண்ணது, சப்ளை இந்த 3மே சொல்கிறோம் இல்லையா. இதில் எது மெஜாரிட்டியாக வந்து இருக்கோ அந்த ரேட் அப்ளிகபிள். இங்கே ஆஃப்டருங்கிறது தான் மெஜாரிட்டியாக இருக்குது, அது அப்ளிகபிள். இங்கே பிஃபோருங்கிறது மெஜாரிட்டியாக இருக்குது, அது அப்ளிகபிளாக இருக்கும். அண்ட் தென் இங்கே டைம் ஆஃப் சப்ளைன்னு எடுத்துக்க போகிறோம். டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ், இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணது பிஃபோர் அப்படிங்கிறோம், ஓல்டு ரேட்டுங்கிறோம். ஸோ டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ் தான் இங்கே டைம் ஆஃப் சப்ளை. அடுத்தது இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணது ஆஃப்டர் பட் பேமெண்ட் ரிசீவ் பண்ணது பிஃபோர், சப்ளையும் இங்கே பிஃபோர் தான். இப்போ ரெண்டுமே பிஃபோரில் இருக்கிறதுனால ஓல்டு ரேட்டு தான் இங்கே அப்ளிகபிள் ரேட்டு. டைம் ஆஃப் சப்ளை என்னவாக இருக்கணும், டேட் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் பேமெண்ட். வேர் த குட்ஸ் ஆர் சர்வீசஸ் சப்ளைட் ஆஃப்டர், சப்ளை பண்ணது ஆஃப்டர். இப்போ இன்வாய்ஸ் அண்ட் பேமெண்ட்டு பிஃபோர் ஆர் ஆஃப்டர் அந்த மாதிரி சேஞ்சில் வருது. அப்படி இருக்கும்போது இங்கே ரெண்டுமே ஆஃப்டர், சப்ளை பண்ணது ஆஃப்டர் அண்ட் பேமெண்ட்டும் ஆஃப்டர். அப்போ ரெண்டுமே ஆஃப்டர், மெஜாரிட்டி ஆஃப்டர் வரதுனால நியூ ரேட் அப்ளிகபிள். இப்போ அடுத்த செட்டு இதில் வந்து டைம் ஆஃப் சப்ளை பார்த்தோம்னா டேட் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் பேமெண்ட், டேட் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் பேமெண்ட். சப்ளை பண்ணது ஆஃப்டர் அண்ட் பேமெண்ட் ரிசீவ்டும் ஆஃப்டர் அப்படிங்கிறப்ப இங்கே நியூ ரேட்டுன்னு சொல்கிறோம். அப்போ இங்கே சப்ளையோட ரிலேட்டடாக என்ன இருக்கோ அந்த டேட்டு தான் இங்கே டைம் ஆஃப் சப்ளையாக வரும். இப்போ இன்வாய்ஸ் அண்டு பேமெண்ட் ரெண்டுமே பிஃபோர், அப்போ இது ரெண்டுமே பிஃபோருங்கிறது மெஜாரிட்டியாக இருக்கிறதுனால ஓல்டு ரேட் அப்ளிகபிள். இப்போ இந்த ரெண்டில் எது இயர்லியரோ, டேட் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் பேமெண்ட் ஆர் டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ், டைம் ஆஃப் சப்ளை whichever is earlier. இப்போ சப்ளை பண்ணினது ஆஃப்டர் அண்ட் இன்வாய்ஸும் ஆஃப்டர், அப்போ இது ரெண்டுமே ஆஃப்டரில் இருக்கிறப்ப இங்கே நியூ ரேட் அப்ளிகபிள். இப்போ சப்ளையோட ரிலேட்டடாக இருக்கிற இந்த இன்வாய்ஸ் டேட்டு தான் இங்கே டைம் ஆஃப் சப்ளையாக இருக்கணும், டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ். அடுத்து பிளேஸ் ஆஃப் சப்ளை. பிளேஸ் ஆஃப் சப்ளையில் குட்ஸுக்கு இங்கே ஐஜிஎஸ்டி ஆக்டில் செக்ஷன் 10(11) பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் குட்ஸ் அதர் தென் சப்ளை ஆஃப் குட்ஸ் இம்போர்ட்டட் இன்டூ ஆர் எக்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் இந்தியா. இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டை தவிர மற்ற குட்ஸ் சப்ளை பண்ணுறப்ப அதுக்கு பிளேஸ் ஆஃப் சப்ளை செக்ஷன் 10. இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு செக்ஷன் 11 பிளேஸ் ஆஃப் சப்ளை பார்க்க. சர்வீசஸ்க்கு லொக்கேஷன் ஆஃப் சப்ளையர் ரிசிபியன்ட் ரெண்டுமே இந்தியாவில் இருந்ததுன்னா செக்ஷன் 12. சப்ளை ஆஃப் சர்வீசஸ் வேர் லொக்கேஷன் ஆஃப் சப்ளையர் அல்லது ரிசிபியன்ட்டுடைய லொக்கேஷன் அவுட் சைட் இந்தியாவில் இருந்ததுன்னா 13. அண்ட் தென் ஓஐடிஆர் சர்வீசஸ் இருந்ததுன்னா, சப்ளையர் ஆஃப் ஓஐடிஆர் சர்வீசஸ் இருந்ததுன்னா அங்கே பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் இது ரிலேட்டடாக செக்ஷன் 14லேயும் இருக்குது. செக்ஷன் 10 இதில் பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் குட்ஸ் அதர் தென் இம்போர்ட் ஆர் எக்ஸ்போர்ட். இங்கே சப்ளை ஆஃப் குட்ஸ் இன்வால்வ்ஸ் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் இருந்ததுன்னா ரிசிபியண்ட்டுக்கு டெலிவரி பண்ணுறதுக்காக எந்த இடத்துல அந்த குட்ஸுடைய மூவ்மெண்ட் டெர்மினேட் ஆகுதோ அந்த லொக்கேஷன் தான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. குட்ஸ் டெலிவர்ட் பை த சப்ளையர் ஆன் த டைரக்ஷன் ஆஃப் தேர்ட் பர்சன், ரிசிபியண்ட்டுக்கோ வேறு பர்சனுக்கோ தேர்ட் பர்சனுடைய ஆர்டர் படி டைரக்ஷன் படி சப்ளையர் இஷ்யூ பண்ணுறதா இருந்தால் த தேர்டு பர்சனுடைய பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் எதுவோ பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் தான் இங்கே பிளேஸ் ஆஃப் சப்ளை. மூமெண்ட் ஆஃப் குட்ஸே இல்லாமல் சப்ளை பண்ணுறதா இருந்ததுன்னா லொக்கேஷன் ஆஃப் த குட்ஸ் அட் த டைம், ரெசிபியண்ட்டுக்கு டெலிவரி பண்ணுறப்ப அந்த குட்ஸ் எந்த இடத்துல லொக்கேஷன் ஆகிருக்கோ அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. குட்ஸை ஒரு இடத்துல அசம்பிள் பண்ண வேண்டியது இருக்குது, இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா எந்த இடத்துல அதை இன்ஸ்டாலேஷன் அதை அசம்பிள் பண்ணுறாங்களோ அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. வேர் த குட்ஸ் ஆர் சப்ளைடு ஆன் போர்டு கன்வேயன்ஸ், ஒரு கன்வேயன்ஸில் ஆன் போர்டில் அந்த குட்ஸை சப்ளை பண்ணுறப்ப த பிளேஸ் ஆஃப் சப்ளை வில் பி லொக்கேஷன் அட் விச் த குட்ஸ் ஆர் டேக்கன் ஆன் போர்ட்.
எந்த இடத்துல இந்த குட்ஸை ஆன்போர்டில் அதை எடுத்துக்கிறாங்களோ அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளையாக எடுத்துக்கணும். இது செக்ஷன் 11ல் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டுக்கான பிளேஸ் ஆஃப் சப்ளை. இம்போர்ட்னா இம்போர்ட்டருடைய லொக்கேஷன், எக்ஸ்போர்ட்டுங்கிறது லொக்கேஷன் அவுட் சைட் இந்தியா பிளேஸ் ஆஃப் சப்ளையாக இருக்கும். செக்ஷன் 12ல் பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீசஸ். இங்கே லொக்கேஷன் ஆஃப் சப்ளையர் அண்ட் ரெசிபியன்ட் இந்தியாவில் 2 பேருடைய லொக்கேஷன் நம்ம சப்ளையர் ரெசிபியன்ட் 2 பேருடையது இந்தியாவுக்குள்ளே இருக்கிறப்ப செக்ஷன் 12. இது ஜென்ரலான டிஃபால்ட் ரூல் என்ன அப்படின்னா, சர்வீசஸ் மேட் டு ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கு சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறப்ப ரிஜிஸ்டர்ட் பர்சனுடைய லொக்கேஷன். ஒருவேளை சர்வீசஸ் மேட் டு எனி பர்சன் அதர் தேன் த ரிஜிஸ்டர்டு பர்சனாக இருந்தால் அந்த இடத்துல லொக்கேஷன் ஆஃப் த ரிசிபியண்ட்டாக பிளேஸ் ஆஃப் சப்ளை எடுத்துக்கலாம். அந்த ரிசிபியண்ட்டுடைய அட்ரஸ் ரெக்கார்டில் இருந்துச்சுன்னா. ஒருவேளை அந்த பர்சனுடைய அட்ரஸ் இல்லை அப்படின்னா லொக்கேஷன் ஆஃப் த சப்ளை ஆஃப் சர்வீசஸை இங்கே பிளேஸ் ஆஃப் சப்ளையாக எடுத்துக்கலாம். ரிமூவபிள் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான பிளேஸ் ஆஃப் சப்ளை, அந்த ரிமூவபிள் ப்ராப்பர்ட்டி எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கோ அல்லது இன்டெண்டட் டு பி லொக்கேட்டடோ அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. லொக்கேஷன் ஆஃப் இமூவபிள் ப்ராப்பர்ட்டி இஸ் லொக்கேட்டட் ஆர் இன்டெண்டட் டு பி லொக்கேட்டட் அவுட் சைட் இந்தியா. இப்போ இமூவபிள் ப்ராப்பர்ட்டியுடைய லொக்கேஷனே அவுட் சைட் இந்தியாவாக இருந்ததுன்னா அந்த 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 மாதிரியான ரிமூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு அவங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறப்ப லொக்கேஷன் ஆஃப் த ரிசிபியன்ட் எடுத்துக்கணும். இப்போ சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறப்ப அது ரிமூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. லொக்கேஷன் ஆஃப் த இமூவபிள் ப்ராப்பர்ட்டிங்கிறது இந்தியாவுக்கு வெளியில் இருக்குது அப்படின்னா ரிசிபியண்ட்டுடைய லொக்கேஷன் எதுவோ அதை எடுத்துக்கணும். ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்ரிங் சர்வீசஸ், பர்சனல் க்ரூமிங், பியூட்டி ட்ரீட்மெண்ட், இதுக்கெல்லாம் வந்து எங்கே சர்வீசஸ் ஆக்சுவலாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அது பிளேஸ் ஆஃப் சப்ளை. ட்ரைனிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசலுக்கு இந்த சர்வீஸ் ஒரு ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கு ப்ரொவைட் பண்ணினா அந்த பர்சனுடைய லொக்கேஷன் தான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. அன்ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணினா ஆக்சுவலாக எந்த இடத்துல இந்த சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அந்த பிளேஸ் ஆஃப் சப்ளை. அண்ட் அட்மிஷன் டு கல்ச்சுரல், ஆர்டிஸ்டிக் அந்த மாதிரி ஈவெண்ட் அல்லது அம்யூஸ்மெண்ட் பார்க் அட்மிஷன் அதெல்லாம் சொன்னாங்கன்னா எந்த இடத்துல இந்த ஈவெண்ட் நடக்குது அல்லது எந்த இடத்துல இந்த பார்க் லொக்கேட் ஆகிருக்கோ அந்த இடம் தான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. சர்வீசஸ் ப்ரொவைடட் பை வே ஆஃப் ஆர்கனைசேஷன் ஆஃப் அன் ஈவெண்ட், கல்ச்சுரல் ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறது அல்லது அது ரிலேட்டடான ஆன்சிலரி சர்வீசஸ் அல்லது ஸ்பான்சர்ஷிப் அசைன்மெண்ட் பண்ணுறது, அசைனிங் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப் டு சச் ஈவெண்ட்ஸு. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீஸ் ஒரு ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணினா அந்த பர்சனுடைய லொக்கேஷனை பிளேஸ் ஆஃப் சப்ளைன்னு எடுத்துக்கலாம். அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு இந்த சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணினா பிளேஸ் ஆஃப் சப்ளை ஷால் பி த பிளேஸ் வேர் த ஈவெண்ட் இஸ் ஆக்சுவலி ஹெல்ட். ஒருவேளை இந்த ஈவெண்ட் இந்தியாவுக்கு வெளியில் நடந்துச்சு அப்படின்னா பிளேஸ் ஆஃப் சப்ளை அப்படிங்கிறது லொக்கேஷன் ஆஃப் த ரிசிபியண்ட்டாக எடுத்துக்கணும். இப்போ குட்ஸை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க மெயில் அல்லது கொரியர் மூலமாக. அப்படி இருக்கிறப்ப அந்த சர்வீஸை ஒரு ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கு ப்ரொவைட் பண்ணினா மெயில் ஆர் கொரியர் மூலமாக ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கு ப்ரொவைட் பண்ணால் அந்த பர்சனுடைய லொக்கேஷன். அன்ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கு ப்ரொவைட் பண்ணுறப்ப அந்த குட்ஸை டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு எந்த இடத்துல ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்களோ டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக அந்த இடம் தான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீஸ்க்கு இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீஸ் ஒரு ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கு ப்ரொவைட் பண்ணினா அந்த பர்சனுடைய லொக்கேஷன் பிளேஸ் ஆஃப் சப்ளை. அன்ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கு ப்ரொவைட் பண்ணினா எந்த இடத்துல அந்த பேசஞ்சர் அந்த கண்டினியூஸ் ஜேர்னிக்காக எம்பார்க் பண்ணுறாங்களோ அந்த கன்வேயன்ஸில் எந்த இடத்துல அவங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக ஏறுறாங்களோ அந்த இடம் தான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. சர்வீசஸ் ஆன்போர்ட் ஒரு கன்வேயன்ஸில் ஆன்போர்டில் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த கன்வேயன்ஸ் எதுவாகவும் இருக்கலாம். ஒரு மோட்டார் வெஹிக்கிள், ட்ரெயின், ஏர்க்ராஃப்ட், வெசல் மீன் ஷிப் எதுவாகவும் இருக்கலாம். இந்த கன்வேயன்ஸுடைய ஜேர்னியில் ஃபஸ்ட்டு ஷெட்யூல் பாயிண்ட் ஆஃப் டிபார்ச்சர் எதுவோ அதுதான் லொக்கேஷனாக எடுத்துக்கணும். இப்போ ஃபிக்ஸட் டெலிகம்யூனிகேஷன் லைன், லேண்ட்லைன், அப்புறம் கேபிள், டிடிஹெச், டிஷ் ஆண்டனா இந்த மாதிரியான சர்வீசஸ்க்கு சர்வீசஸ் பை வே ஆஃப் ஃபிக்ஸட் டெலிகம்யூனிகேஷன் லைன் எக்ஸெட்ரா. இப்போ ஃபிக்ஸட் டெலிகம்யூனிகேஷன் லைன், கேபிள், டிஷ் ஆண்டனா இந்த மாதிரியான சர்வீசஸ்க்கு எங்கே அந்த டெலிகம்யூனிகேஷன் லைன் அல்லது கேபிள் லொக்கேஷன் ஆகிருக்கோ அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளையாக எடுத்துக்கணும். அல்லது டிஷ் ஆண்டனா இன்ஸ்டால் பண்ண பிளேஸ் அதெல்லாம் சொல்லலாம். அடுத்தது மொபைல் கனெக்ஷன் ஃபார் டெலிகம்யூனிகேஷன் அண்ட் இன்டர்நெட் சர்வீசஸ் ப்ரொவைடட் ஆன் போஸ்ட்பெய்டு பேசிஸ். அடுத்தது ப்ரீபேமெண்ட் 2 இருக்குது. போஸ்ட்பெய்டு பேசிஸுங்கிறப்ப பில்லிங் அட்ரஸ் ஆஃப் த ரிசிபியன்ட் அது என்ன ரெக்கார்டில் இருக்கோ அது. ஒருவேளை அது ப்ரீபெய்டாக இருந்ததுன்னா அது டெலிகம்யூனிகேஷனாக இருக்கலாம், இன்டர்நெட் சர்வீஸ் அல்லது டிடிஎஸ் சர்வீசஸ் இதெல்லாமே ப்ரீபேமெண்ட் பேசிஸில் த்ரூ எ வவுச்சர் ஆர் எனி அதர் மீன்ஸ். இது செல்லிங் ஏஜென்ட் மூலமாக பண்ணினாங்கன்னா சப்ளையரோட ரெக்கார்டில் செல்லிங் ஏஜென்ட்டுடைய அட்ரஸ் எதுவோ டைம் ஆஃப் சப்ளையில் அந்த பிளேஸ் தான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. ஒருவேளை அது செல்லிங் ஏஜென்ட் மூலமாக இல்லாமல் பை எனி பர்சன் டு த ஃபைனல் சப்ஸ்கிரைபர், இந்த சர்வீசஸ் ப்ரொவைடட் பை எனி பர்சன் டு த ஃபைனல் சப்ஸ்கிரைபர், செல்லிங் ஏஜென்ட் மூலமாக இல்லாமல் வேறு டைரெக்டாக அவங்க பே பண்ணுறதா இருக்கலாம்.
இங்கே லொக்கேஷன் வேர் சச் ப்ரீபேமெண்ட் இஸ் ரிசீவ்ட் ஆர் சச் வவுச்சர்ஸ் ஆர் சோல்டு. எந்த இடத்துல இந்த ப்ரீபேமெண்ட் அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறாங்க அண்ட் வவுச்சர் சேல் பண்ணுறாங்களோ அது பிளேஸ் ஆஃப் சப்ளை. இப்போ செல்லிங் ஏஜென்ட் மூலமாக இருந்தால் அங்கே அட்ரஸ் ஆஃப் த செல்லிங் ஏஜென்ட், சப்ளையரோட ரெக்கார்டில் என்ன இருக்கோ செல்லிங் ஏஜென்ட்டுடைய அட்ரஸ் அது எடுத்துக்கணும். டைம் ஆஃப் சப்ளையில் என்ன அட்ரஸ் இருக்கோ அது பிளேஸ் ஆஃப் சப்ளை. அப்படி இல்லாமல் இந்த சர்வீசஸ் ப்ரொவைடட் பை எனி பர்சன் டு த ஃபைனல் சப்ஸ்கிரைபர் அப்படி இருக்கும்போது த லொக்கேஷன் வேர் த ப்ரீபேமெண்ட் அமௌண்ட் இஸ் ரிசீவ்ட் ஆர் சச் வவுச்சர்ஸ் ஆர் சோல்ட் அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. அடுத்து பேங்கிங் அதர் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ், இதில் ஸ்டாக் ப்ரோக்கிங் சர்வீசஸ், இது எல்லாத்துக்குமே இதுக்கு பிளேஸ் ஆஃப் சப்ளை எந்த இடத்துல அந்த சப்ளையருடைய ரெக்கார்டில் எந்த இடம் ரிசிபியன்ட் ஆஃப் சர்வீசஸுடைய லொக்கேஷன் இருக்கோ அந்த பிளேஸ். த லொக்கேஷன் ஆஃப் த ரிசிபியன்ட் ஆஃப் சர்வீசஸ் ஆன் த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த சப்ளையர் ஆஃப் சர்வீசஸ். இன்சூரன்ஸ் சர்வீசஸ்க்கு ஒரு ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணினா அந்த பர்சனுடைய லொக்கேஷன், அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணினா சப்ளையருடைய ரெக்கார்ட்ஸில் ரிசிபியண்ட்டுடைய லொக்கேஷன் என்ன இருக்கோ அந்த பர்சனை அந்த பிளேஸை நம்ம எடுத்துக்கலாம். தென் செக்ஷன் 13ல் பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீஸ் வேறு லொக்கேஷன் ஆஃப் சப்ளையர் அல்லது லொக்கேஷன் ஆஃப் ரிசிபியண்ட் ஏதாவது ஒன்று அவுட் சைடாக இருக்குது சர்வீசஸில். இப்படி இருக்கிறப்ப இதில் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். டிஃபால்ட் செக்ஷன் என்ன அப்படின்னா லொக்கேஷன் ஆஃப் சர்வீஸ் ரிசீவர் அவைலபிளாக இருக்குது இந்த ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸில். அப்படி இருந்தால் சர்வீஸ் ரிசிபியண்ட்டுடைய லொக்கேஷனையே பிளேஸ் ஆஃப் சப்ளையாக எடுத்துக்கலாம். ஒருவேளை சர்வீஸ் ரிசிபியண்ட்டுடைய லொக்கேஷன் அன்அவைலபிளாக இருந்ததுன்னா ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் அது இல்லை அப்படின்னா சப்ளையர் ஆஃப் சர்வீஸுடைய லொக்கேஷன் எதுவோ அது பிளேஸ் ஆஃப் சப்ளை. இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் குட்ஸ் ஃபிசிக்கலி மேட் அவைலபிள் பை த ரிசீவர். இப்போ சர்வீஸ் ரிசீவ் பண்ணுற பர்சன் ரிசிபியண்ட் அந்த ஒரு குட்ஸுக்கு சர்வீஸ் ரிசீவ் பண்ணுறாருன்னா அந்த குட்ஸை ஃபிசிக்கலாக கொண்டு போய் சர்வீஸ் ப்ராடக்ட் கிட்ட கொடுக்க வேண்டியது இருக்குது. அந்த சிச்சுவேஷனில் எந்த லொக்கேஷனில் அந்த சர்வீசஸ் ஆக்சுவலாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அந்த இடம் தான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. இது எப்போ இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் குட்ஸ் தட் ஆர் மேட் ஃபிசிக்கலி அவைலபிள் டு த சர்வீஸ் ப்ரொவைடர். சர்வீசஸ் ப்ரொவைடட் பை வே ஆஃப் எலக்ட்ரானிக் மீன்ஸ் இன் ரிலேஷன் டு டேஞ்சிபிள் குட்ஸ். டேஞ்சிபிள் குட்ஸுக்கு எலக்ட்ரானிக் மீன்ஸ் மூலமாக சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணினா ஆக்சுவலாக அந்த குட்ஸு எந்த இடத்துல இருந்ததோ ஆக்சுவல் லொக்கேஷன் ஆஃப் த குட்ஸை அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் குட்ஸ் அதர் தேன் பை வே ஆஃப் மெயில் ஆர் கொரியர். கொரியர் அல்லது மெயில் மூலமாக இல்லாமல் குட்ஸை டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறப்ப 110/2023 இருந்து இங்கே பிளேஸ் ஆஃப் சப்ளை அப்படிங்கிறது டிஃபால்ட் ரூல் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. In case of OIDR services, Online Information Database Access or Retrieval Services, இங்கே பிளேஸ் ஆஃப் சப்ளைங்கிறது ரிசிபியண்ட் ஆஃப் சர்வீஸ் உடைய லொக்கேஷன் எதுவோ அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீஸ். வேல்யூ ஆஃப் டாக்ஸபிள் சப்ளை. இப்போ குட்ஸோ அல்லது சர்வீசஸோ சப்ளை பண்ணுறப்ப அதுக்கு என்ன ப்ரைஸ் ஆக்சுவலாக பே பண்ணுறாங்க அல்லது எது பேயபிள் அந்த அமௌண்ட்டில் நம்ம எதெல்லாம் ஆட் பண்ணணும் எதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எதெல்லாம் இன்க்ளூஷன் ஜிஎஸ்டியை தவிர வேறு எந்த டேக்ஸு டியூட்டி செஸ்ஸு ஃபீஸு சார்ஜஸ் இதெல்லாமே எனி எதெல்லாம் லெவி பண்ணினது ஆட் பண்ணணும். அது செப்பரேட்லி சார்ஜடு பை த சப்ளையர் அதில் செப்பரேட்டாக சார்ஜ் பண்ணியிருக்கணும் இந்த டேக்ஸஸ் எல்லாம். எனி அமௌண்ட் தட் த சப்ளையர் இஸ் லைபிள் டு பே. சப்ளையர் பே பண்ண வேண்டியது இந்த சப்ளை ரிலேட்டடாக பட் அதை சப்ளையருக்கு பதிலாக ரிசிபியன்ட் இன்கர் பண்ணியிருக்காரு பட் அதை ப்ரைஸில் இன்னும் இன்க்ளூட் பண்ணலை அப்படின்னா அதை ஆட் பண்ணிக்கணும். தென் இதுக்கு ரிலேட்டடான இன்சிடென்டல் எக்ஸ்பென்சஸ் கமிஷன் பேக்கிங் இதெல்லாம் சேர்ந்து தான் இது சப்ளையர் ரிசிபியண்ட்டுக்கு சார்ஜ் பண்ணின இந்த இன்சிடென்டல் எக்ஸ்பென்சஸும் இதில் இன்க்ளூட் ஆகணும். கன்சிடரேஷன் பே பண்ணுறது டிலே பண்ணினார் ரிசிபியண்ட் அப்படின்னா அதுக்காக பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டோ லேட் ஃபீயோ பெனல்ட்டியோ இன்க்ளூட் பண்ணிக்கணும். ப்ரைஸுக்கு டைரெக்டாக லிங்க் ஆகிருக்கக்கூடிய சப்சிடிஸ் பட் இதில் கவர்மெண்ட் ரிலேட்டடான சப்சிடிஸை எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு மற்ற சப்சிடிஸை டைரக்ட்லி லிங்க்டு டு த ப்ரைஸை ஆட் பண்ணிக்கணும். எதெல்லாம் எக்ஸ்க்ளூஷன் டிஸ்கவுண்ட்டை மைனஸ் பண்ணணும் இந்த வேல்யூவில். இப்போ இந்த டிஸ்கவுண்ட்டை பிஃபோர் ஆர் அட் த டைம் ஆஃப் சப்ளையே கொடுத்துட்டாங்க அப்படின்னா விச் இஸ் கிவன் பிஃபோர் ஆர் அட் த டைம் ஆஃப் சப்ளை அந்த டிஸ்கவுண்ட் ஹேஸ் பீன் ரெக்கார்டட் இன் இன்வாய்ஸ். அந்த சப்ளை ரிலேட்டடான இன்வாய்ஸ்லேயும் இந்த டிஸ்கவுண்ட்டை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. சப்ளைக்கு முன்னாடியோ அல்லது சப்ளை போதோ அந்த டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அதை மைனஸ் பண்ணிடலாம். ஒருவேளை சப்ளை முடிஞ்சதுக்கு அப்புறமா டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா
பட் அந்த டிஸ்கவுண்ட் ரிலேட்டடான டேர்ம்ஸ் எல்லாமே அவங்க அக்ரிமெண்ட்குள்ளே முன்னாடியே போட்டிருக்காங்க. சச் டிஸ்கவுண்ட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட் என்டர்ட் இன்டு. அந்த அக்ரிமெண்ட் சப்ளைக்கு முன்னாடியோ அல்லது சப்ளையும் போதோ அந்த அக்ரிமெண்ட் போட்டிருக்கணும். அதோட இந்த டிஸ்கவுண்ட் அவங்க எஃபெக்ட் பண்ணினது அந்த டேர்ம்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட்டில் சொன்னது ஸ்பெசிஃபிக்கலி லிங்க்டு டு த ரிலேட்டட் இன்வாய்ஸஸாக இருக்கணும். அதோட ஐடிசி, இந்த டிஸ்கவுண்ட் போர்ஷனுக்கு ரிலேட்டடான ஐடிசி ரிசிபியன்ட் ரிவர்ஸ் பண்ணியிருக்கணும். அந்த ஐடிசி அவைல் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி இருக்க இது எல்லாமே லெஸ் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிறது வேல்யூ ஆஃப் டாக்ஸபிள் சப்ளை. நெக்ஸ்ட் வேல்யூ ஆஃப் சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் வேர் கன்சிடரேஷன் இஸ் நாட் ஹோல்லி இன் மணி. முழுக்கவே மணியாக ரிசீவ் பண்ணாமல் வேல்யூ ஆஃப் சப்ளை எப்படி கால்குலேஷன் பண்ணுறது? இப்போ ஓப்பன் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த சப்ளை இஸ் அவைலபிள். இப்போ சப்ளை பண்ணுற அந்த குட்ஸ் ஆர் சர்வீசஸுடைய ஓப்பன் மார்க்கெட் வேல்யூ அவைலபிளாக இருந்தால் ஓப்பன் மார்க்கெட் வேல்யூ தட் இஸ் ஃபுல் வேல்யூ இன் மணி. இதில் ஜிஎஸ்டி செஸ் அதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். அங்கே சப்ளையர் அண்ட் ரிசிபியன்ட் ரெண்டு பேரும் அன்ரிலேட்டட் பர்சனாக இருக்கணும். ப்ரைஸ் மட்டும்தான் சோல் கன்சிடரேஷனாக இருக்கணும். இப்போ இங்கே ஓப்பன் மார்க்கெட் வேல்யூ. இப்போ ஓப்பன் மார்க்கெட் வேல்யூ இந்த சப்ளைக்கு அவைலபிளாக இல்லை அப்படின்னா some total of consideration in money and such a further amount in money as is equivalent to the consideration not in money. ஏன்னா ஃபுல்லாகவே மணியில் ரிசீவ் பண்ணலங்கிறப்ப மணியாக ரிசீவ் பண்ணுற அமௌண்ட்டு மணியாக ரிசீவ் பண்ணாமல் வேறு ஏதாவது அவங்க ரிசீவ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான மணி அமௌண்ட் இன் மணி as is equivalent to the consideration not in money if such amount is known at the time of supply. அந்த அமௌண்ட்டு டைம் ஆஃப் சப்ளை அப்போ தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறப்ப அதை இதில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ மேலே ஏபி இந்த ரெண்டு மெத்தட்லேயும் நம்மளால் வேல்யூவை கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னா இந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மாதிரியே இருக்கக்கூடிய வேறு குட்ஸ் அண்ட் சர்வீசஸோடைய வேல்யூ, அப்போ இந்த லைக் கைண்ட் அண்ட் குவாலிட்டி இருக்கக்கூடிய குட்ஸ் அண்ட் சர்வீசஸோடைய வேல்யூவை எடுத்துக்கணும். வேல்யூ ஆஃப் சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் போத் ஆஃப் லைக் கைண்ட் அண்ட் குவாலிட்டி. இப்போ மேலே சொன்ன ஏபிசி மூணு மெத்தட்லையுமே நம்மளால் வேல்யூ டிட்டர்மின் பண்ண முடியலை அப்படின்னா ரூல் 30 ஆர் ரூல் 31 ஆர்டர் படி நம்ம அப்ளை பண்ணி வேல்யூவேஷன் கண்டுபிடிக்கலாம். வேல்யூ ஆஃப் சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் பிட்வீன் டிஸ்டிங்க்ட் ஆர் ரிலேட்டட் பர்சன்ஸ். ஏஜென்ட் இல்லாமல் ஏஜென்ட் மூலமாக பண்ணாமல் மற்றபடி டிஸ்டிங்க்ட் பர்சன்ஸ் ரிலேட்டட் பர்சன்ஸுக்குள்ள வேல்யூ ஆஃப் சப்ளை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓப்பன் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் சப்ளை அவைலபிளாக இருந்து அந்த ரிசிபியன்ட் இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் ஃபுல் ஐடிசியாக இருந்தால் ஓப்பன் மார்க்கெட் வேல்யூ எடுத்துக்கலாம். ஃபுல் ஐடிசிக்கு எலிஜிபிள் இல்லைனா ஓப்பன் மார்க்கெட் வேல்யூ. பட் ரிசிபியன்ட் எலிஜிபிள் ஃபார் ஃபுல் ஐடிசியாக இருந்தால் இன்வாய்ஸில் டெக்ளேர் பண்ணியிருக்கிற வேல்யூவை ஓப்பன் மார்க்கெட் வேல்யூவாக இங்கே டீம் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் மார்க்கெட் வேல்யூ அவைலபிளாக இல்லை அண்ட் த குட்ஸ் ஆர் நாட் இன்டெண்டட் ஃபார் ஃபர்தர் சப்ளை. ரிசிபியன்ட் அதை வாங்கிட்டு ஃபர்தராக சப்ளை பண்ணுற இன்டென்ஷன் இல்லை. அப்போ லைக் கைண்ட் அண்ட் குவாலிட்டியுடைய வேல்யூவை எடுத்துக்கலாம். இப்போ ஒருவேளை ஓப்பன் மார்க்கெட் வேல்யூவும் அவைலபிளாக இல்லை, அதோட ரிசிபியன்ட் அதை ஃபர்தராக சப்ளை பண்ண போகிறாரு. குட்ஸ் ஆர் இன்டெண்டட் ஃபார் ஃபர்தர் சப்ளை. அப்படி இருக்கும்போது இங்கே த வேல்யூ ஷேல் அட் த ஆப்ஷன் ஆஃப் த சப்ளையர். சப்ளையருடைய ஆப்ஷன் படி அந்த வேல்யூ எதை எடுத்துக்கலாம்? லைக் கைண்ட் அண்ட் குவாலிட்டி ஆஃப் வேல்யூ எடுத்துக்கலாம். அல்லது அன் அமௌண்ட் ஈக்குவலன்ட் டு 90% ஆஃப் த ப்ரைஸ் சார்ஜ்டு ஃபார் சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆஃப் த லைக் கைண்ட் அண்ட் குவாலிட்டி by the recipient to his customer not being a related person. ஒருவேளை ரிசிபியன்ட் இதை ஃபர்தராக சப்ளை பண்ணுறாருல, அப்படி ஃபர்தராக சப்ளை பண்ணுற கஸ்டமர் ரிலேட்டட் பர்சனாக இல்லாமல் இருந்து ரிசிபியன்ட் என்ன அமௌண்ட்டு சார்ஜ் பண்ணுறாரோ லைக் கைண்ட் அண்ட் குவாலிட்டியான குட்ஸுக்கு அந்த அமௌண்ட்டில் 90% ஆஃப் த ப்ரைஸ் இதை வேல்யூ ஆஃப் சப்ளையர் எடுத்துக்கலாம். ஸோ அவருடைய ஆப்ஷன் படி இந்த ரெண்டில் எது வேணாலும் அவர் எடுத்துக்கலாம். வேல்யூ ஆஃப் சப்ளை ஆஃப் குட்ஸ் மேட் ஆர் ரிசீவ்டு த்ரூ அன் ஏஜென்ட். நம்ம மேலே பார்த்தது வேல்யூ ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் பிட்வீன் டிஸ்டிங்க்ட் ஆர் ரிலேட்டட் பர்சன்ஸ் அதர் தேன் த்ரூ அன் ஏஜென்ட்டு பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது வேல்யூ ஆஃப் சப்ளை ஆஃப் குட்ஸ் மேட் ஆர் ரிசீவ்டு த்ரூ அன் ஏஜென்ட் மூலமாக பண்ணினா. நீங்கள் ஓப்பன் மார்க்கெட் வேல்யூ அவைலபிளாக இருந்தால் இங்கே ஆப்ஷன் கொடுக்குறாங்க சப்ளையருக்கு. ஒன்று ஓப்பன் மார்க்கெட் வேல்யூ அல்லது ரிசிபியன்ட் அன்ரிலேட்டட் பர்சனுக்கு இதை ஃபர்தராக சப்ளை பண்ணுறப்ப லைக் கைண்ட் அண்ட் குவாலிட்டி ரிசிபியன்ட் கஸ்டமருக்கு டென்னு என்ன சார்ஜ் பண்ணுறாங்களோ அந்த கஸ்டமர் அன்ரிலேட்டட் பர்சனாக இருக்கணும். இது ரிசிபியன்ட் ஃபர்தராக சப்ளை பண்ணுறப்ப வேர் த குட்ஸ் ஆர் இன்டெண்டட் ஃபார் ஃபர்தர் சப்ளை பை த செட் ரிசிபியன்ட் அந்த அமௌண்ட்டில் 90%. இது ரெண்டில் ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஒருவேளை வேல்யூ ஆஃப் சப்ளை இஸ் நாட் டிட்டர்மினபிள் அஸ் எபோவ். மேலே சொன்ன மாதிரி வேல்யூ கண்டுபிடிக்க முடியலைன்னா ரூல் 30 ஆர் ரூல் 31ங்கிறது 1 by 1 ஆர்டர் படி அப்ளை பண்ணி வேல்யூ ஆஃப் சப்ளை கண்டுபிடிக்கலாம்.
அப்போ இந்த ரூல் 30 என்ன, ரூல் 31 என்னங்கிறது பார்ப்போம். காஸ்ட்டை பேஸ் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் ரூல் 30. இந்த வேல்யூ ஆஃப் சப்ளை நாட் டிட்டர்மினபிள் பை எனி ஆஃப் த ப்ரொசீடிங் ரூல். மேலே சொன்ன எந்த ரூலையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னா இங்கே வேல்யூங்கிறது 110% ஆஃப் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அல்லது காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சர் அல்லது காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். ஒன்று வாங்கியிருக்கலாம், ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கலாம். அந்த குட்ஸு அல்லது சர்வீசஸாக அதனுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொவிஷன் ஆஃப் சர்வீசஸ் இதில் 110% காஸ்ட்டுடைய 110% வேல்யூன்னு எடுத்துக்கலாம். இது காஸ்ட் மெத்தட். இது ரூல் 30ல். ரூல் 31ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை ரெசிடியல் மெத்தட்னு சொல்கிறாங்க. மேலே சொன்ன இந்த ரூல் 27லேருந்து 30 வரைக்கும் எந்த ரூல்லையுமே வேல்யூ ஆஃப் சப்ளை கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னா எதை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ரூல் 31 ரெசிடியல் மெத்தடில் பண்ணலாம். அது என்ன மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. யூஸிங் ரீசனபிள் மீன் consistent with the principles and general provisions of section 15 and provisions of this chapter. ஸோ ரீசனபிளாக இந்த ப்ரொவிஷன்ஸில் சொல்லியிருக்கிறதுக்கு ஒத்து போகிற மாதிரி வேல்யூவை டிட்டர்மைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. However, in case of supply of services, supplier may opt for this rule ignoring rule 30. ஆனால் சர்வீசஸை பொறுத்த மட்டும் சப்ளையர் என்ன பண்ணலாம், ரூல் 30 இக்னோர் பண்ணிவிட்டு ரூல் 31க்கு ஆப்ஷன் எடுத்துக்க முடியும். டீம்டு வேல்யூ ஆஃப் சப்ளை ஆஃப் லாட்ரி. லாட்ரியுடைய டீம்டு வேல்யூ எவ்வளோவா இருக்கணும், ஹையர் அமௌண்ட் ஆஃப் தி டூ. என்னென்ன அமௌண்ட்டு, 100/128 ஆஃப் த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் டிக்கெட் ஆர் 100/128 ஆஃப் த ப்ரைஸ் நோட்டிஃபைடு பை த கவர்மெண்ட். அந்த கவர்மெண்ட் ஆர்கனைசிங் ஸ்டேட் எதுவோ அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அஃபிஷியல் கெசட்டில் என்ன ப்ரைஸ் நோட்டிஃபை பண்ணியிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டு. இந்த ரெண்டு அமௌண்ட்டில் ஹையர். வேல்யூ ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீசஸ் இன் ரிலேஷன் டு புக்கிங் ஆஃப் டிக்கெட் ஃபார் ட்ராவல் பை ஏர். ஒரு ஏர் ட்ராவல் ஏஜென்ட்டு டிக்கெட் புக் பண்ணி கொடுக்குறப்ப அங்கே வேல்யூ ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீசஸ் என்னவாக இருக்கும். டொமஸ்டிக் புக்கிங்க்கு பேசிக் ஃபேரில் 5% வேல்யூ ஆஃப் சப்ளை எடுத்துக்கணும். இன்டர்நேஷ்னல் புக்கிங்கில் 10% ஆஃப் பேசிக் ஃபேர் வேல்யூ ஆஃப் சப்ளையாக எடுத்துக்கணும். இன்புட் டேக்ஸ் கிரெடிட் ஐடிசி. இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அவைல் பண்ணுறதுக்கு கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா ஒவ்வொரு ரெஜிஸ்டர்டு பர்சனுக்கும் ஐடிசி அவைல் பண்ணிக்க முடியும். என்டைட்டில்மெண்ட் இருக்குது. த கிரெடிட் ஆஃப் இன்புட் டேக்ஸ் சார்ஜ்டு ஆன், இந்த இன்புட் டேக்ஸுங்கிறது எதில் அவர் பே பண்ணியிருப்பார், ஆன் எனி சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் போத் used or intended to be used in the course or furtherance of his business. அவருடைய பிஸ்னஸில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த குட்ஸ் ஆர் சர்வீசஸ்க்கு the said amount shall be credited to the electronic credit ledger. அந்த பர்சனுடைய எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜரில் இந்த அமௌண்ட்டு கிரெடிட் ஆகிருக்கும். he is in possession of tax invoiceோ அல்லது டெபிட் நோட்டோ சப்ளையர் இஷ்யூ பண்ணது கையில் இருக்கணும் ரிசிபியண்ட்டுக்கு. அப்போ தான் ஐடிசி அவைல் பண்ண முடியும். அந்த குட்ஸோ சர்வீசஸோ ஆக்சுவலாகவே அவர் ரிசீவ் பண்ணியிருக்கணும். Tax charged in respect of such a supply has been actually paid to the government either in cash or through ITC. இவர் என்ன டேக்ஸை பே பண்ணியிருக்காரோ அது ஆக்சுவலாக கவர்மெண்ட்டுக்கு போயிருக்கணும். சப்ளையர் வாங்கி அதை கவர்மெண்ட்டுக்கு ஆக்சுவலாக பே பண்ணியிருக்கணும் either in cash or through ITC. He has furnished the return. என்ன ரிட்டர்ன் ஃபர்னிஷ் பண்ணணுமோ அந்த ரிட்டர்னும் ஃபர்னிஷ் பண்ணியிருக்கணும். இப்போ recipient of goods or services should pay to the supplier. இந்த இன்வாய்ஸ்க்கான அமௌண்ட்டை சப்ளையர்கிட்ட ரிசிபியண்ட் 180 நாளுக்குள்ளே பே பண்ணியிருக்கணும். இன்வாய்ஸ் டேட்டில் இருந்து 180 நாளுக்குள்ளே ரிசிபியண்ட் சப்ளையருக்கு பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டை இன்க்ளூடிங் டேக்ஸஸ் பே பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா ஐடிசி அவைல் பண்ண முடியாது. ஐடிசி அவைல் பண்ணியிருந்தால் அதை ரிவர்ஸ் பண்ணியிருக்கணும். ஒருவேளை 180 டேஸ்க்கு அப்புறம் அவங்க பேமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஏற்கனவே ஐடிசியை ரிவர்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அதை திருப்பி ரீஅவைல் பண்ணிக்க முடியும். ரிசிபியண்ட் கேன் அவைல் ஐடிசி ஆஃப்டர் பேமெண்ட் 180 டேஸ்க்கு அப்புறம் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம். ஒருவேளை பார்ட்டாக பேமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ப்ரொபோர்ஷனேட்டாக கிரெடிட் would be allowed. If the goods against an invoice are received in lots. இப்போ குட்ஸை ரிசீவ் பண்ணுறது லாட் அல்லது இன்ஸ்டால்மெண்ட்டில் ரிசீவ் பண்ணினாங்கன்னா ஐடிசி லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் அல்லது லாஸ்ட் லாட்டை ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் தான் அவைல் பண்ண முடியும். ஐடிசி ஆன் குட்ஸ் சென்ட் ஃபார் ஜாப் ஒர்க்குக்கு சென்ட் பண்ணக்கூடிய குட்ஸில் ஐடிசி ஒரு பிரின்சிபல் ஐடிசி அவைல் பண்ணிக்க முடியும். ஜாப் ஒர்க்குக்கு சென்ட் பண்ணியிருக்கிற ஒரு இன்புட்டோ அல்லது கேபிட்டல் குட்ஸ்லையோ ஐடிசி அவைல் பண்ணிக்க முடியும். ஒருவேளை பிரின்சிபலுடைய பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ்க்கு வராமல் அந்த இன்புட்டோ கேபிட்டல் குட்ஸோ டைரெக்டாகவே ஜாப் ஒர்க்குக்காக சென்ட் பண்ணி இருந்தால் அப்போவுமே பிரின்சிபலால் ஐடிசி அவைல் பண்ணிக்க முடியும். இன்புட் சென்ட் ஃபார் ஜாப் ஒர்க் ஆர் நாட் ரிசீவ்டு பேக் ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் ஜாப் ஒர்க் அல்லது
not supplied from the place of business within 1 year of being sent out, it shall be deemed as supply. Principal job workuக்காக job workerக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காரு இன்புட்ஸை. ஸோ அந்த இன்புட்ஸை ஜாப் ஒர்க்கருக்கு அனுப்பிச்சதை ஜாப் ஒர்க்கர்கிட்ட இருந்து அந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆனோன்னு ரிசீவ் பண்ணாமல் இருந்தால், அல்லது ஜாப் ஒர்க்கருக்கு அந்த இன்புட்டை சென்ட் பண்ணி 1 இயருக்குள்ளே திருப்பி அதை அனுப்பாமல் இருந்தால், ஆர் நாட் சப்ளைட் ஃப்ரம் த பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆஃப் ஜாப் ஒர்க்கர் வித்தின் 1 இயர் ஆஃப் பீயிங் சென்ட் அவுட். அப்போ என்னவா இதுக்கு நம்ம டீம் பண்ணிக்கலாம்? பிரின்சிபல் ஜாப் ஒர்க்கருக்கு அந்த குட்ஸை அந்த இன்புட்ஸை சப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்னு டீம் பண்ணிக்கலாம். எந்த டேட்டில்? அந்த டே வென் த செட் இன்புட்ஸ் வேர் சென்ட் அவுட், அந்த டேட்லேருந்து அந்த டேட்டில் அவங்க சப்ளை பண்ணதாக டீம் பண்ணிக்கலாம். ஒருவேளை இதே கேபிட்டல் குட்ஸாக இருந்ததுன்னா, ஜாப் ஒர்க் முடிஞ்சு அது 3 இயர்ஸ்க்குள்ளே பிரின்சிபல் ரிசீவ் பண்ணலை அப்படின்னா, அங்கேயுமே கேபிட்டல் குட்ஸை பிரின்சிபல் ஜாப் ஒர்க்கருக்கு சப்ளை பண்ணதாக டீம் பண்ணிப்போம். எந்த டேட்டில் சப்ளை பண்ணதா? த டேட் வென் த கேபிட்டல் குட்ஸ் வேர் சென்ட் அவுட், அந்த டேட்லேருந்து எடுத்துக்கலாம். where the inputs or capital goods sent directly to the job worker. ஒருவேளை டைரெக்டாகவே ஜாப் ஒர்க்கருக்கு இன்புட்டையோ கேபிட்டல் குட்ஸையோ அனுப்பிச்சிருந்தாங்கன்னா, இந்த 1 இயர் அண்ட் 3 இயர்ஸுங்கிறத எந்த டேட்லேருந்து கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா, அந்த இன்புட்டோ கேபிட்டல் குட்ஸோ ஆக்சுவலாக என்னைக்கு டேட்டில் ஜாப் ஒர்க்கர் ரிசீவ் பண்ணுறாரோ அதிலிருந்து தான் இந்த 3 இயர்ஸ் ஆர் 1 இயர்ங்கிறது கேல்குலேட் ஆகும். பீரியட் ஆஃப் 1 இயர் ஆர் 3 இயருங்கிறது மவுல்டு, டைஸ், ஜிக்ஸ், ஃபிக்ஸ்சர்ஸ் அந்த மாதிரி டூல்ஸ் இதுக்கெல்லாம் அப்ளை ஆகாது. திஸ் ஆர் சென்ட் அவுட் டு ஜாப் ஒர்க்கர் ஃபார் ஜாப் ஒர்க்காக இருந்ததுன்னா இந்த 1 இயர் 3 இயருங்கிறது இன்புட் அண்ட் கேபிட்டல் குட்ஸ்க்கு அப்ளை ஆகுது. இந்த ஐட்டம்ஸ்க்கெல்லாம் அப்ளை ஆகாது. ஐடிசி அவைல் பண்ணுறதுக்கான ஆர்டர் என்ன? இப்போ இன்புட் டேக்ஸ் கிரெடிட் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ஐஜிஎஸ்டி இருக்கலாம், சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி ஆர் யூடிஜிஎஸ்டி இருக்கும். இப்போ இதில் அவுட்புட் டேக்ஸ் லயபிலிட்டியும் ஐஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி ஆர் யூடிஜிஎஸ்டி இருக்கும். இந்த ஐடிசியை எந்தெந்த டேக்ஸுடையதை எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியும்? ஐஜிஎஸ்டியுடைய இன்டகிரேட்டட் டேக்ஸுடைய ஐடிசியை ஃபஸ்ட்டு அவுட்புட் டேக்ஸ் லயபிலிட்டி ஆஃப் ஐஜிஎஸ்டிக்கு செட் ஆஃப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டை சிஜிஎஸ்டிக்கும் எஸ்ஜிஎஸ்டிக்கும் எந்த ஆர்டரில் வேணாலும் எந்த ப்ரப்போர்ஷனில் வேணாலும் கொடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு. இது செகண்டு. அடுத்தது ஐடிசி இன்புட் கிரெடிட் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் இன்டகிரேட்டட் டேக்ஸ் டு பி கம்ப்ளீட்லி எக்ஸாஸ்டட் மேண்டேட்டட்லி. முதல்ல ஐஜிஎஸ்டியில் இருக்கிற ஐடிசியை ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸாஸ்ட் பண்ணிடணும், கம்ப்ளீட்டாக அதை எக்ஸாஸ்ட் பண்ணிடணும். இது மேண்டேட்டரி. அதுக்கப்புறமா சிஜிஎஸ்டியில் ஐடிசியை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ இது 1 and 2 பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு தேர்டு பாயிண்ட்டு பார்த்தாச்சு. இப்போ ஃபோர்த் என்ன அப்படின்னா, சிஜிஎஸ்டியுடைய ஐடிசியை ஃபஸ்ட்டு அவுட்புட் லயபிலிட்டி ஆஃப் சிஜிஎஸ்டிக்கு யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா மிச்சம் இருந்ததுன்னா அவுட்புட் லயபிலிட்டி ஆஃப் ஐஜிஎஸ்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் சிஜிஎஸ்டியுடைய ஐடிசியை அவுட்புட் லயபிலிட்டி ஆஃப் எஸ்ஜிஎஸ்டிக்கு நாட் பெர்மிட்டட். அதே மாதிரி எஸ்ஜிஎஸ்டி அல்லது யூடிஜிஎஸ்டியுடைய ஐடிசிங்கிறது ஃபஸ்ட்டு எஸ்ஜிஎஸ்டி ஆர் யூடிஜிஎஸ்டிக்கு தான் அப்ளை பண்ண முடியும், சிஜிஎஸ்டிக்கு பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறத ஐஜிஎஸ்டி அவுட்புட் லயபிலிட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கேபிட்டல் குட்ஸில் ஒன்று டெப்ரிசியேஷன் அவைல் பண்ணுறதுக்கு இதுக்கு ப்ரொவிஷன் சொல்கிறாங்க. ஜிஎஸ்டி பார்ட்டுக்கு டெப்ரிசியேஷன் அவைல் பண்ணினா ஐடிசி அவைல் பண்ண முடியாது. டாக்ஸபிள் பர்சன் ஷால் நாட் கிளைம் டெப்ரிசியேஷன் ஆன் த டேக்ஸ் காம்பனண்ட் ஆஃப் த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் குட்ஸ். காஸ்ட் ஆஃப் குட்ஸில் டேக்ஸ் காம்பனண்ட்டுக்கு டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ண முடியாது. ஒருவேளை அவங்க டெப்ரிசியேஷன் என்ற செக்ஷன் 32 ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்டில் டேக்ஸ் காம்பனண்ட் ஆஃப் காஸ்ட் ஆஃப் குட்ஸுக்கும் அவைல் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ டேக்ஸ் காம்பனண்ட் என்ன பண்ணியிருப்பாங்க? கேபிட்டலைஸ் பண்ணியிருப்பாங்க, கேபிட்டல் குட்ஸோட காஸ்ட்டில் ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஐடிசி அலோவ் பண்ண மாட்டாங்க. டைம் லிமிட் டு அவைல் ஐடிசி. எத்தனை நாளைக்குள்ளே ஐடிசி அவைல் பண்ணணும்? ஐடிசி ஆன் இன்வாய்சஸ் ரிலேட்டிங் டு எனி ஃபைனான்ஷியல் இயர், அதே மாதிரி டெபிட் நோட் இஷ்யூட் இன் அ ஃபைனான்ஷியல் இயர் கேன் பி அவைல்ட் அட் எனி டைம் டில் ஆன் ஆர் பிஃபோர் 30th நவம்பர். ஒரு ஃபைனான்ஷியல் இயர் முடிஞ்சு அதுக்கு தொடர்ந்து வர்ற 30th நவம்பர் அல்லது அதுக்கு முன்னாடி ஐடிசி அவைல் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஃபைனான்ஷியல் இயரில் இன்வாய்ஸ் ஆர் டெபிட் நோட் இஷ்யூ பண்ணியிருக்காங்களோ அந்த ஃபைனான்ஷியல் இயர் முடிஞ்சு 30th நவம்பருக்குள்ளே, அல்லது அந்த இயருக்கான அந்த ஃபைனான்ஷியல் இயருக்கான ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணின டேட்டு, இந்த ரெண்டில் எது இயர்லியரோ அந்த டேட்டுக்குள்ளே ஐடிசி அவைல் பண்ணிக்கணும். பட் டைம் லிமிட் டஸ் நாட் அப்ளை டு கிளைம் ஃபார் ரீஅவைலிங் ஆஃப் கிரெடிட் விச் வாஸ் ரிவர்ஸ்ட் இயர்லியர். ஐடிசி ஒரு தடவை ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க, அதை திருப்பி ரீஅவைல் பண்ணுறதுக்கு இந்த டைம் லிமிட் அப்ளை ஆகாது. ITC can now be taken
only for those invoices or debit notes whose details are reflected in form GST or 2Bல reflect ஆகிருக்கக்கூடிய invoices debit notesக்கு மட்டும்தான் ITC avail பண்ண முடியும். அடுத்தது இம்பார்ட்டன்ட் ஆனது blocked credit section 17(5). எதுக்கெல்லாம் ITC credit block பண்ணியிருக்காங்க கிடைக்காது. ஒன்று மோட்டார் வெஹிக்கிள். மோட்டார் வெஹிக்கிளுக்கு ITC not allowed. If motor vehicle used for transportation of persons, அதனுடைய seating capacity less than equal 13% including driver. இப்போ ITC allowed. அந்த மோட்டார் வெஹிக்கிள் used for making following taxable supply. ஃபர்தர் சப்ளை பண்ணுறது. அதே மோட்டர் வெஹிக்கிளை வாங்கி அதை அப்படியே ஃபர்தராக சப்ளை பண்ணுறப்ப அதை சேல் பண்ணுறது. அல்லது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பேசஞ்சர்ஸ் இதுக்காக அவங்க யூஸ் பண்ணியிருக்கலாம். டாக்ஸி பிஸ்னஸ். அது இம்போர்ட்டிங் ட்ரைனிங் ஆன் டிரைவிங் மோட்டார் வெஹிக்கிள். டிரைவிங் ஸ்கூலில் அதை ட்ரைனிங் கொடுக்குற பர்பஸ்க்காக. ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பர்சன்ஸ் வித் சீட்டிங் கெப்பாசிட்டி கிரேட்டர் தென் 13% இருந்தால் ITC அலோடு. லெஸ் தென் ஈக்குவல் 13% இன்க்ளூடிங் டிரைவர்னா நாட் அலோட். Seating capacity greater than 13% இருந்தால் transportation of persons இருந்ததுன்னா ITC allowed. ITC on any other motor vehicle used for any purpose இருந்ததுனாலும் ITC allowed. அடுத்தது vessel and aircraftல அது ஃபர்தராக இந்த பர்பஸ்க்காக அதை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ITC allowed. Further supply of such vehicle அங்கே பார்த்த மாதிரியே தான் further supply அல்லது transportation of passengers அல்லது ட்ரைனிங் கொடுக்கறது. அந்த பிளேன் அல்லது வெசல்ஸ் ஆர் ஏர்க்ராஃப்டை ஃப்ளையிங் பண்ணுறதுக்கான நேவிகேட்டிங் ஆர் ஃப்ளையிங் சச் வெசல்ஸ் ஆர் ஏர்க்ராஃப்ட் அதுக்கான ட்ரைனிங் கொடுக்கறது அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் குட்ஸ் இதுக்கெல்லாம் ITC அலோடு. மற்றபடி அது பிளாக்டு. தென் இன்சூரன்ஸ் சர்வீசிங் அண்ட் ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ்க்கு ஜென்ரல் இன்சூரன்ஸ் சர்வீசிங் ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் ரிலேட்டட் டு த மோட்டார் வெஹிக்கிள் மேலே பிளாக்டு கிரெடிட் பார்த்தோம்ல டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பேசஞ்சர் வித் சீட்டிங் கெப்பாசிட்டி லெஸ் தென் ஈக்குவல் 13% அல்லது வெசல்ஸ் அண்ட் ஏர்க்ராஃப்ட் இதுக்கெல்லாம் இந்த ஜென்ரல் இன்சூரன்ஸ் சர்வீசிங் ரிப்பேருங்கிறது பிளாக்டு. அப்போ எப்போ அலோவ் பண்ணுவாங்க? சச் சர்வீசஸ் வென் யூஸ்டு ஃபார் ITC எலிஜிபிள் பர்பஸஸ். இந்த மோட்டார் வெஹிக்கிள் வெசல் ஏர்க்ராஃப்ட்டுக்கு எப்போ ITC அவைல் பண்ண முடியும்? எலிஜிபிள் பர்பஸ் பார்த்தோம்ல அந்த பர்பஸ் இருக்கிறப்ப இந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணால் ITC அலோட். மெம்பர்ஷிப் ஆஃப் கிளப் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் சென்டர் இதில் மெம்பர்ஷிப்பு இந்த சர்வீசஸ்க்கு சச் சர்வீசஸ் ஆர் ப்ரொவைடட் பை எம்ப்ளாயர் டு எம்ப்ளாயி அண்டர் ஸ்டாச்சுட்டரி ஆப்ளிகேஷனாக இருந்தால் சட்டப்படி எம்ப்ளாயிக்கு இந்த சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணணும். மெம்பர்ஷிப் ஆஃப் கிளப் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் சென்டர் பண்ணணும்னு சொன்னால் ITC அலோடு. மற்றபடி இது பிளாக்டு. தென் ட்ராவல் கன்செஷன் இந்த சர்வீசஸ் எம்ப்ளாயிக்கு ஸ்டாச்சுட்டரி ஆப்ளிகேஷனில் ப்ரொவைட் பண்ணால் ITC அலோட். அதர்வைஸ் இட் இஸ் பிளாக்டு. இப்போ எம்ப்ளாயீஸ்க்கு எம்ப்ளாயர் இந்த சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஆனால் வெக்கேஷனில் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா அது பிளாக்டு. அப்போ ஸ்டாச்சுட்டரி ஆப்ளிகேஷனில் ப்ரொவைட் பண்ணால் மட்டும் ITC அலோட். மற்ற பிளாக்டு கிரெடிட் பார்த்தோம்னா ஃபுட்டு பெவரேஜ் அவுட்டோர் கேட்ரிங் பியூட்டி ட்ரீட்மெண்ட் பிளாஸ்டிக் சர்ஜரி இது எப்போ அவசியமோ அதை தவிர மற்ற எக்ஸப்ட் வென் நெசசரி அண்ட் LIC ஹெல்த் சர்வீசஸ் இதுக்கு எல்லாமே ITC பிளாக்டு. தென் எதுக்கெல்லாம் அலோவுடுன்னு பார்த்தோம்னா சச் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வென் யூஸ்டு பை அ ரெஜிஸ்டர்டு பர்சன். இப்போ அவுட்வர்ட் டாக்ஸபிள் சப்ளை அதே சேம் கேட்டகரி அப்போ ஃபர்தர் சப்ளைன்னு சொல்கிறோம். அதுக்காக பண்ணுறது சப்கான்ட்ராக்டிங் ஆர் அஸ் அன் எலமெண்ட் ஆஃப் டாக்ஸபிள் காம்போசிட் ஆர் மிக்சட் சப்ளை. டாக்ஸபிள் காம்போசிட் ஆர் மிக்சட் சப்ளையில் ஒரு எலமெண்ட்டாக இது இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் ITC அலோவ் பண்ணுவாங்க. ஒருவேளை அந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொவைடட் பை அன் எம்ப்ளாயர் டு இட்ஸ் எம்ப்ளாயீஸ் அண்டர் ஸ்டாச்சுட்டரி ஆப்ளிகேஷனாக இருந்ததுனாலும் இது அலோவ்டு. ITC நாட் அவைலபிள் ஆன் ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட். அந்த ஒர்க் கான்ட்ராக்டில் ITC எப்போ அவைலபிளாக இருக்காது? வென் சப்ளைடு ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்ப பட் அதில் பிளான்ட் அண்ட் மிஷினரியை தவிரன்னு சொல்கிறாங்க. வென் சப்ளைடு ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அதர் தேன் பிளான்ட் அண்ட் மிஷினரி. இப்போ எக்ஸப்ட் வேர் த இன்புட் சர்வீஸ் இஸ் ஃபார் ஃபர்தர் சப்ளை ஆஃப் ஒர்க் கான்ட்ராக்ட் சர்வீஸ். ஒர்க் கான்ட்ராக்ட் சர்வீஸை இன்புட் சர்வீஸை ரிசீவ் பண்ணி திருப்பி அதே ஒர்க் கான்ட்ராக்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அங்கே ITC அலோட். ITC is not available if goods or services received by a taxable person for construction of immovable property. Immovable property other than plant and machinery ki goods and services ஒரு person receive பண்ணுறாரு taxable person for construction of immovable property on his own account. On his own account receive பண்ணும்போது அதில் ITC not available including when such goods and services are used in the course of business ஆக இருக்கலாம் but on his own account ITC not available. அவைலபிலிட்டி ஆஃப் கிரெடிட் இன் ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டான்சஸ். இப்போ ஒரு பர்சன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 30 டேஸ்க்குள்ளே அப்ளை பண்ணுறாரு. எப்போ அவருக்கு எலிஜிபிலிட்டி வருதோ அதுலேருந்து 30 டேஸ்க்குள்ளே அப்ளை பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது
on the day immediately preceding the date from which he becomes liable to pay. என்னைக்கு டேட்லேருந்து அவர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டிய லயபிலிட்டி வருதோ அந்த டேட்டுக்கு முந்தின நாள் இமீடியட்லி ப்ரிசீடிங் டேட்டில் அவர் கையில் எவ்வளவு இன்புட்ஸ் ஸ்டாக்கில் இருக்குது அண்ட் செமி ஃபினிஷ்டு குட்ஸ் அண்ட் ஃபினிஷ்டு குட்ஸில் எவ்வளவு இன்புட்ஸ் இருக்கோ ஸ்டாக்கில் இருக்கோ அது அந்த டீட்டெயில்ஸ் அதுக்கான ஐடிசி அவரை அவைல் பண்ணிக்க முடியும். செகண்ட், வாலண்டரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு பர்சன் ஜிஎஸ்டியில் பண்ணும்போது என்னைக்கு டேட்டில் அவருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் கிராண்ட் பண்ணுறாங்களோ அந்த டேட்டுக்கு முந்தின நாள் இமீடியட்லி ப்ரிசீடிங் த டேட் ஆஃப் கிராண்ட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷனில் அவர் கையில் ஸ்டாக்கில் எவ்வளவு இன்புட்ஸ் இருக்குது, அதே மாதிரி செமி ஃபினிஷ்டு குட்ஸு ஸ்டாக்காக இருக்கிறதுல எவ்வளவு இன்புட்ஸ் இருக்கோ அதில் ஐடிசி அவைல் பண்ணிக்க முடியும். ஒரு பர்சன் சீசஸ் டு பே டேக்ஸ் அண்டர் செக்ஷன் 10 காம்போசிஷன் ஸ்கீம் இனிமேல் அவர் அவைல் பண்ண முடியாது, அது சீஸ் ஆகுது. அப்படிங்கும்போது என்னைக்கு டேட்டில் அவர் லயபிள் டு பே அண்டர் ரெகுலர் ஸ்கீம் காம்போசிஷன் ஸ்கீம் என்ன ஆப்ஷன் அவருக்கு முடிஞ்சு போயிடுது, இனிமேல் ரெகுலர் ஸ்கீமுக்கு மாறணுமோ அந்த டேட்டுக்கு இமீடியட்லி ப்ரிசீடிங் டேட்டில் அவர் கையில் எவ்வளவு ஸ்டாக் இருக்குது, இன்புட்ஸில் எவ்வளவு ஸ்டாக் இருக்குது அண்ட் செமி ஃபினிஷ்டு அண்ட் ஃபினிஷ்டு குட்ஸில் எவ்வளவு இன்புட்ஸ் இருக்குது அதோட அடிஷனலாக ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணணும். கேபிட்டல் குட்ஸ் இதுவுமே அவருக்கு ஐடிசி அவைல் பண்ணிக்க முடியும். பட் ஐடிசி ஆன் கேபிட்டல் குட்ஸுங்கிறதுல 5% per quarter of a year or part from the date of invoice reduce பண்ணிட்டு ஐடிசி அவைல் பண்ணிக்கணும். ஒரு பர்சன் எக்ஸம் சப்ளைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இது இப்போ டாக்ஸபிள் சப்ளையாக மாறுது. அந்த நேரத்தில் என்னைக்கு டேட்டில் அந்த சப்ளை டாக்ஸபிள் ஆகுதோ அதுக்கு இமீடியட்லி ப்ரிசீடிங் டேட்டில் அவர் கையில் எவ்வளவு இன்புட்ஸ் ஸ்டாக்கில் எவ்வளவு இன்புட்ஸ் இருக்குது, செமி ஃபினிஷ்டு குட்ஸில் எவ்வளவு இன்புட்ஸ் இருக்குது ஸ்டாக்கில் ரிலேட்டபிள் டு சச் எக்ஸம்ட் சப்ளை, இந்த எக்ஸாம் சப்ளை ரிலேட்டடாக. அதே மாதிரி கேபிட்டல் குட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி யூஸ்டு ஃபார் சச் எக்ஸாம் சப்ளை இது எல்லாத்துக்குமே அவருக்கு ஐடிசி அவைல் பண்ணிக்க முடியும். ஃப்ரம் த டே இமீடியட்லி ப்ரிசைடிங் த டே. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே இந்த டேட்டு அவங்க எலிஜிபிலிட்டி வருது ஐடிசி. ஸோ அதுக்கு முந்தின நாளில் அவங்களுக்கு என்ன ஸ்டாக்கு கையில் இருக்கோ அந்த அமௌண்ட்டில் அன்றைக்கி டேட்டில் இருந்தே அவங்க ஐடிசி அவைல் பண்ண முடியும். ஃப்ரம் த டே இமீடியட்லி ப்ரிசீடிங் த பர்டிகுலர் டேட், அந்த ரெலவெண்ட் டேட். ஒவ்வொரு கேஸுக்கும் எந்தெந்த டேட் இமீடியட்லி ப்ரிசீடிங் சொல்கிறோமோ அந்த டேட்லேருந்து அவங்க அவைல் பண்ணிக்க முடியும். இங்கேயும் அதே மாதிரி தான் கேபிட்டல் குட்ஸில் ஐடிசிங்கிறது 5% per quarter of a year அல்லது ஒரு பார்ட்டாக இருந்ததுனாலும் டேட் ஆஃப் இன்வாய்ஸ்லேருந்து கால்குலேட் பண்ணி அதை ரெடியூஸ் பண்ணிவிட்டு அந்த ஐடிசி அவைல் பண்ணிக்க முடியும். ஐடிசி கேன் பி அவைல்டு வித்தின் 1 year டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ண டேட்லேருந்து 1 yearக்குள்ளே ஐடிசி அவைல் பண்ணிக்க முடியும். அடுத்தது ரிஜிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடான பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ரிஜிஸ்ட்ரேஷன் ஜிஎஸ்டியில் பண்ணும்போது பேன் பேஸ்டு தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஜிஎஸ்டி நம்பர் கொடுப்பாங்க அண்ட் ஒவ்வொரு ஸ்டேட் அல்லது யூனியன் டெரிட்டரி ஸ்பெசிஃபிக்காக அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். இது 15 digit ஜிஎஸ்டி ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் ஜிஎஸ்டிஐஎன். எவ்ரி சப்ளையர் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் அல்லது ரெண்டுமே சப்ளை பண்ணுற பர்சன் ரிஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக பண்ணணும். ரெக்வயர்ட் டு அப்படின்னு ரிஜிஸ்ட்ரேஷன் எங்கே பண்ணணும்? இந்த ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி ஃப்ரம் வேர் ஹி மேக்ஸ் அஸ் டாக்ஸபிள் சப்ளை. எந்த ஸ்டேட் அல்லது யூனியன் டெரிட்டரியில் இருந்து டாக்ஸபிள் சப்ளை அந்த பர்சன் பண்ணுறாங்களோ அந்த ஸ்டேட் அல்லது யூனியன் டெரிட்டரியில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். எப்போ பண்ணணும்? அவருடைய அக்ரிகேட் டேர்ன் ஓவர் ஸ்பெசிஃபைட் த்ரெஷோல்டு லிமிட்டை எக்ஸீட் ஆச்சுன்னா, ஒரு ஃபைனான்ஷியல் இயரில் ஸ்பெசிஃபைட் த்ரெஷோல்டு லிமிட்டை எக்ஸீட் ஆச்சுன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இதுக்கான த்ரெஷோல்டு லிமிட் என்ன சொல்கிறாங்க? ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸில் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு 10 lakhs த்ரெஷோல்டு லிமிட். இதை தாண்டிச்சுன்னா அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். மற்ற ஸ்டேட்ஸுக்கு யூனியன் டெரிட்டரிக்கு சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சப்ளை ஆஃப் சர்வீசஸ்னு 2 கேட்டகரியாக பிரிக்கிறோம். இப்போ இங்கே ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸில் சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ரெண்டுக்குமே 10 lakhs. பட் இங்கே ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறப்ப இங்கே ஒன்லி இந்த 4 ஸ்டேட்ஸ் மட்டும்தான் இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். என்னென்னா மிசோரம், திரிபுரா, மணிப்பூர், நாகாலாந்து. இப்போ சப்ளை ஆஃப் குட்ஸில் அருணாச்சல் பிரதேஷ், மேகாலயா, புதுச்சேரி, சிக்கிம், தெலுங்கானா அண்ட் உத்தரகண்ட் இதில் 20 lakhs அப்படிங்கிறது த்ரெஷோல்டு லிமிட். மற்ற ஸ்டேட்ஸ் யூனியன் டெரிட்டரிக்கெல்லாம் 40 lakhs. பட் சப்ளை ஆஃப் சர்வீசஸ்க்கு எல்லா இடத்துலையுமே அதர் ஸ்டேட்ஸ் எல்லாத்துக்குமே 20 lakhsங்கிறது த்ரெஷோல்டு லிமிட். இப்போ இந்த த்ரெஷோல்டு லிமிட் 10 lakhs இஸ் அப்ளிகபிள் ஃபார் மிசோரம், திரிபுரா, மணிப்பூர், நாகாலாந்து. இந்த 4க்கும் அப்ளிகபிள். இங்கே நம்ம பார்த்தோங்க ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸுங்கிறது இந்த 4 ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள் ஆகும். இப்போ ஒரு பர்சன் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் நிறையா ஸ்டேட்ஸில் வச்சுருக்காரு இந்தியா முழுக்க.
பட் ஒரு பிரான்ச்சு ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ் அந்த 10 lakh அப்படிங்கிறதுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா 10 லட்சத்தை தாண்டினோடனே அவர் கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். If a person with a place of business in different states across India has one branch in a special category state from which it makes a taxable supply, அந்த ஸ்டேட்லேருந்து ஒரு taxable supply பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கான threshold limit for GST registrationங்கிறது 10 lakhs-ஆக மாறிடும். மற்ற ஸ்டேட் அவர் பிஸ்னஸ் பண்ணுறதுல 20 lakhs-ஓ 40 lakhs-ஓ அவங்க கன்சிடர் பண்ண முடியாது. 10 lakhs தான் அவருடைய GST ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான threshold லிமிட் ஆகிடும். கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் சில கேசஸில் உண்டு. யார் யாரெல்லாம் கம்பல்சரியாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், என்னென்ன பர்சன்லாம் இன்டர் ஸ்டேட் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு டாக்ஸபிள் சப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன். த த்ரெஷோல்டு லிமிட் 20 lakhs, ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸாக இருந்தால் 10 lakhs. இது இன்டர் ஸ்டேட் சப்ளை ஆஃப் டாக்ஸபிள் சர்வீசஸ்க்கு அப்ளிகபிள் ஆகும். Threshold limit of 20 lakhs or 10 lakhs in case of special category states of Mizoram, Tripura, Manipur, Nagaland, available in case of interstate supply of taxable services and of handicraft goods, notified handicraft goods. இப்போ இன்டர்ஸ்டேட் சப்ளைங்கிறப்ப குட்ஸுன்னா அங்கே அமௌண்ட் த்ரெஷோல்டு லிமிட்லாம் கிடையாது. கண்டிப்பாக இன்டர்ஸ்டேட் குட்ஸ் சப்ளை ஆஃப் குட்ஸ்னால் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். பட் இன்டர்ஸ்டேட் சப்ளை ஆஃப் சர்வீசஸ் டாக்ஸபிள் சர்வீசஸ் பண்ணுறாங்க அல்லது நோட்டிஃபைட் ஹேண்டிகிராஃப்ட் குட்ஸ் பண்ணுறாங்கன்னா அங்கே த்ரெஷோல்டு லிமிட் இன்டர்ஸ்டேட்டாக இருந்தாலும் அப்ளிகபிள் ஆகும். ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸுக்கு 10 lakhs-உம் மற்ற எல்லா ஸ்டேட்ஸுக்கும் 20 lakhs-உம் அப்ளிகபிள் ஆகும். கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன் டாக்ஸபிள் சப்ளை பண்ணினா அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரியாக பண்ணணும். இன்னும் வேறு யாரெல்லாம் டாக்ஸபிள் தட் இஸ் கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். எந்த பர்சன் ரிவர்ஸ் சார்ஜில் டேக்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்கோ, அவர் இன்புட் சப்ளை ரிசீவ் பண்ணுறாரு, அதுக்கு ரிவர்ஸ் சார்ஜில் பே பண்ணணும் அப்படின்னா அந்த பர்சன் கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதே மாதிரி நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் பர்சன் NRTP டாக்ஸபிள் சப்ளை பண்ணால் கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன். தென் ECO who is required to collect tax, TCS செக்ஷன் 52ல கலெக்ட் பண்ண வேண்டிய ECO. அண்ட் தென் பர்சன் who required to deduct tax, TDS யார் செக்ஷன் 51ல பண்ணணுமோ அந்த பர்சன். இப்போ இவங்க செப்பரேட்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் GSTயில் பண்ணியிருந்தாலும் பண்ணலைனாலும் கண்டிப்பாக அதுக்கு பண்ணியாகணும். தென் பர்சன் who make taxable supply of goods or services on behalf of other taxable person, ஒரு ஏஜென்ட்டாவோ அல்லது வேறு ஏதாவது டைப்பாவோ ஒரு பர்சன் இன்னொரு பர்சன் சார்பில் இன்னொரு டாக்ஸபிள் பர்சன் சார்பில் குட்ஸை சப்ளை பண்ணுறாரு அல்லது சர்வீஸ் சப்ளை பண்ணுறாரு அப்படின்னா அவங்களும் கம்பல்சரியாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். செக்ஷன் 9(5) இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் எங்கே டேக்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்கோ அந்த ஸ்பெசிஃபைட் சர்வீசஸ் அங்கே பர்சன் who are required to pay tax under செக்ஷன் 9(5) கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன். அண்ட் ISD இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்க செப்பரேட்டாக GSTயில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் பண்ணலைனாலும் தனியாக இங்கே இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டருக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அண்ட் OIDR சர்வீசஸ் சப்ளை பண்ணுற பர்சன் ஃப்ரம் அ பிளேஸ் அவுட் சைட் இந்தியா டு எ பர்சன் இன் இந்தியா அதர் தானே ரிஜிஸ்டர்ட் பர்சன் சப்ளை பண்ணினா அவங்களும் கம்பல்சரியாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். எவ்ரி பர்சன் சப்ளையிங் OIDR சர்வீசஸ் ஃப்ரம் அ பிளேஸ் அவுட் சைட் இந்தியா டு எ பர்சன் இன் இந்தியா அதர் தானே ரிஜிஸ்டர்டு பர்சன் அவங்க கம்பல்சரியாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். எ பர்சன் who is liable to be registered shall apply for registration. யாருக்கு இந்த மாதிரி லயபிலிட்டி வருதோ ரெஜிஸ்டர் பண்ணணும். இப்போ த்ரெஷோல்டு லிமிட் அப்படிங்கிறப்ப அந்த த்ரெஷோல்டு லிமிட் அவங்க தாண்டினா அவங்க லயபிலிட்டி வந்துடும் அந்த டேட்லேருந்து. எவ்ரி பர்சன் who is liable to be registered shall apply for registration in every such state or union territory in which he is so liable within 30 days from the date on which he becomes liable to registration. இப்போ த்ரெஷோல்டு லிமிட் இந்த லிமிட் அந்த டர்ன் ஓவர் லிமிட்டை தாண்டுது அப்படிங்கிறப்ப அங்கே லைபிள் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகும். ஸோ அப்போ அவங்க எந்தெந்த ஸ்டேட்டெல்லாம் இந்த சப்ளை பண்ணுறாங்களோ அது எல்லா இடத்துலையுமே அவங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்ணணும். எத்தனை நாளைக்குள்ளே என்றைக்கு அவங்களுக்கு லயபிலிட்டி வருதோ அதிலிருந்து 30 நாளைக்குள்ளே அப்ளிகேஷன் கொடுக்கணும் GST ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு. கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன் அல்லது NRTP ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணுறப்ப அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 5 நாளைக்கு முன்னாடி அட்லீஸ்ட் 5 days ப்ரியார் டு த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்ணணும். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் என்னைக்கு டேட்லேருந்து எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பர்சன் என்னைக்கு லயபிள் டு ரெஜிஸ்ட்ரேஷனோ அதிலிருந்து 30 நாளைக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்ணிட்டாங்கன்னா then the registration shall be effective from the date on which the person becomes liable to registration. என்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் லயபிலிட்டி வருதோ அதிலிருந்து 30 நாளைக்குள்ள அப்ளிகேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்னைக்கு அவங்களுக்கு லயபிள் டு ரெஜிஸ்ட்ரேஷனோ அந்த டேட்லேருந்து எஃபெக்டிவாக ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துடும். ஒருவேளை 30 days முடிஞ்சதுக்கப்புறம் என்றைக்கு லயபிலிட்டி வருதோ அதுலேருந்து 30 daysக்கு அப்புறமா அவங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்ணினா
தென் எஃபெக்டிவ் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிறது என்றைக்கு உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கிராண்ட் பண்ணுறாங்களோ அந்த டேட்லேருந்து தான் எஃபெக்டிவாக இருக்கும். பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை ஃபர்னிஷ் பண்ணணும் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற பர்சன் ரூல் 10A சொல்கிறாங்க. இது 30 days ரெஜிஸ்ட்ரேஷன் கிராண்ட் பண்ண டேட்லேருந்து 30 daysக்குள்ளே அல்லது பிஃபோர் ஃபர்னிஷிங் த டீட்டெயில்ஸ் ஆஃப் அவுட்வர்ட் சப்ளை ஃபார்ம் GSTR 1 அதில் அவுட்வர்ட் சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸை ரிட்டர்ன் ஃபர்னிஷ் பண்ணுறப்ப அல்லது ஒரு வேளை QRMP ஸ்கீம் அப்படின்னா IFF ஃபர்னிஷ் பண்ணுறப்ப விச் எவர் இஸ் இயர்லியர். அப்போ ஒன்று 30 days from the date of grant of registration அல்லது before furnishing details under GSTR 1 or IFF whichever is earlier. அடுத்தது GST invoice, debit note, credit note. Tax invoice அப்படிங்கிறது ஒரு registered person taxable supply பண்ணுறப்ப tax invoice கண்டிப்பாக இஷ்யூ பண்ணணும். அதுக்கான ஃபார்மெட்டு பர்டிகுலர் ஃபார்மெட்டுன்னு tax invoice கிடையாது. பட் என்னென்ன ரெலவெண்ட் பர்டிகுலர்ஸ் அதில் இருக்கணும், டீட்டெயில்ஸ் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களோ அந்த இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு இன்வாய்ஸாக இருக்கணும். இப்போ ஜிஎஸ்டி இன்வாய்ஸுங்கிறது டேக்ஸ் இன்வாய்ஸ். இதுதான் ப்ரைமரி டாக்குமெண்ட். சப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ், அதோட ஐடிசி அவைல் பண்ணுறதுக்கும் இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட். இன்வாய்ஸ் யாரெல்லாம் இஷ்யூ பண்ணணும்? 1/8/2023 ஒரு ரிஜிஸ்டர்டு பர்சன், அதில் ஸ்பெசிஃபிக் கிளாஸ் ஆஃப் பர்சன்ஸுக்கு இன்வாய்ஸ் நாட் அப்ளிகபிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தவிர மற்ற ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கு அவங்களுடைய அக்ரிகேட் டர்ன் ஓவர் ப்ரிசீடிங் ஃபைனான்ஷியல் இயரில் எனி ப்ரிசீடிங் ஃபைனான்ஷியல் இயர் 2017-18 இருந்து வரக்கூடிய எனி ப்ரிசீடிங் ஃபைனான்ஷியல் இயரில் அவங்களுடைய அக்ரிகேட் டர்ன் ஓவர் எக்ஸீட்ஸ் 5 crores இருந்தால் அந்த பர்சன் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணணும் ஆர் ஃபார் எக்ஸ்போர்ட். பட் இது முன்னாடி 10 crores இருந்தது, அதை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. when the aggregate turnover in any preceding financial year from 2017-18 onwards exceeds 5 crores has been notified as class of persons who shall prepare e-invoice in respect of business to business supplies, supply of goods or services or both to a registered person அல்லது export. Credit notes, supplier issue பண்ணுற credit notesனா என்ன? இப்போ 1 or more tax invoices ஆல்ரெடி சப்ளை பண்ணுறப்ப சப்ளையர் இஷ்யூ பண்ணிட்டாரு, குட்ஸோ சர்வீசஸோ சப்ளை பண்ணுறப்ப அதுக்கப்புறமா அந்த டாக்ஸபிள் வேல்யூ அல்லது டேக்ஸ் சார்ஜ் பண்ணது, அந்த டேக்ஸ் இன்வாய்ஸில் சார்ஜ் பண்ண அமௌண்ட்டு ரொம்ப எக்ஸஸாக இருக்குதுன்னு தெரிய வருது. ஃபவுண்ட் டு எக்ஸீட் த டாக்ஸபிள் வேல்யூ ஆர் டேக்ஸ் பேயபிள் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சச் சப்ளை, அல்லது குட்ஸ் சப்ளை பண்ணினதை ரிசிபியன்ட் ரிட்டர்ன் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னாலோ, அல்லது எங்கள் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஃபவுண்ட் டு பி டெஃபிஷியன்ட் அப்படின்னு இருந்தாலோ இந்த கிரெடிட் நோட் அப்படிங்கிறத சப்ளையர் இஷ்யூ பண்ணுவார். டெபிட் நோட்டுங்கிறத சப்ளையர் எப்போ இஷ்யூ பண்ணுவார்? when 1 or more tax invoices ஆல்ரெடி issued ஃபார் சப்ளை ஆஃப் எனி குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஏற்கனவே இஷ்யூ பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா அந்த டாக்ஸபிள் வேல்யூவோ டேக்ஸ் சார்ஜ் பண்ணதோ கம்மியாக இருக்குது, அந்த சப்ளைக்கு ரிலேட்டடான டாக்ஸபிள் வேல்யூ அல்லது டேக்ஸ் பேயபிளை விட அது கம்மியாக இருக்குதுன்னு சொன்னால் இஷ்யூ பண்ணுற நோட்டுக்கு பேர் டெபிட் நோட்டு. அடுத்தது இவே பில். இவே பில் மஸ்ட் பி ஜென்ரேட்டட். இந்த குட்ஸு மூவ்மெண்ட் பண்ணுறாங்க ஒரு வெஹிக்கிள் அல்லது கன்வெயன்ஸில், அந்த வேல்யூ 50,000க்கு மேலே இருக்குது, ஈச் இன்வாய்ஸ் ஆர் அக்ரிகேட் அப்படி இருந்தால் இவே பில் மஸ்ட். இவே பில் கேன் பி ஜென்ரேட்டட் ஈவன் இஃப் வேல்யூ ஆஃப் குட்ஸ் லெஸ் தேன் 50,000 இருந்தாலும் நம்ம வேணும்னா ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஃபார் ஸ்பெசிஃபைட் குட்ஸுக்கு இவே பில் நீட்ஸ் டு பி ஜென்ரேட்டட் மேண்டேட்டரிலி ஈவன் இஃப் த வேல்யூ ஆஃப் கன்சைன்மெண்ட் ஆஃப் த குட்ஸ் இஸ் லெஸ் தேன் 50,000. ஸோ அப்போ அந்த 3 பார்ட்டுமே இருக்குது. 50,000க்கு மேலே தாண்டினா மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் என்ன வெஹிக்கிள் இருந்தால் இவே பில் வேணும், அதை விட கம்மியாக இருந்தாலும் வேணும்னாலும் நம்ம இவே பில் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்பெசிஃபைடு குட்ஸுக்கு வேல்யூ ஆஃப் கன்சைன்மெண்ட் லெஸ் தேன் 50,000 இருந்தாலும் மேண்டேட்டரியாக இவே பில் ஜென்ரேட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த இவே பில்லுடைய வேலிடிட்டி பீரியட் என்ன? இவே பில் இஸ் வேலிட் ஃபார் த பீரியட்ஸ் விச் இஸ் பேஸ்ட் ஆன் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த குட்ஸ். குட்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணதோ அதை பேஸ் பண்ணி தான் இவே பில்லுடைய வேலிடிட்டி இருக்கும். Validity is calculated from relevant date and the time of generation of e-way bill. இப்போ கன்வெயன்ஸ் பார்த்தோம்னா அதர் தென் ஓவர் டைமென்ஷனல் கார்கோ ஃபார் ஓவர் டைமென்ஷனல் கார்கோன்னு 2 டைப்பாக பிரிக்கிறோம். ஓவர் டைமென்ஷனல் கார்கோவை தவிர மற்ற கன்வெயன்ஸாக இருந்தால் டிஸ்டன்ஸ் 200 கிலோமீட்டருக்குள்ளே இருந்ததுன்னா இவே பில் வேலிடிட்டி 1 day. அதுக்கப்புறமா அடிஷ்னலாக ஒவ்வொரு 200 கிலோமீட்டரோ அல்லது அதில் ஒரு பார்ட்டாவோ இருந்ததுன்னா அடிஷ்னல் 1 day உண்டு. ஓவர் டைமென்ஷனல் கார்கோவாக இருந்தால் 20 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தால் 1 dayயும், அதுக்கப்புறம் அடிஷ்னல் ஆகிற ஒவ்வொரு 20 கிலோமீட்டர் அல்லது அதில் ஒரு பார்ட்டாக இருந்தாலும் அடிஷ்னல் 1 dayயும் உண்டு.
நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்டி ரிட்டர்ன், முக்கியமான ஃபார்ம் நம்பர், அதனோட ஃப்ரீக்வென்சி, எத்தனை நாளைக்கு ஒரு தடவை பண்ணணும், யார் பண்ணணும், என்ன டேட் எல்லாமே பார்க்கலாம். GSTR 1 அப்படிங்கிறது ரெஜிஸ்டர்டு பர்சன்ஸ் ஆப்டிங் ஃபார் QRMP ஸ்கீம், ரெஜிஸ்டர்டு பர்சன் நாட் ஆப்டிங் ஃபார் QRMP ஸ்கீம் ரெண்டு பேருமே பண்ணணும். இப்போ QRMP ஸ்கீம் ஆப்ஷன் எடுத்துருக்கிறவங்க குவார்ட்டர்லி ரிட்டர்ன், மந்த்லி பேமெண்ட் ஸ்கீம். ஸோ அப்போ குவார்ட்டர்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். டியூ டேட்டு அந்த குவார்ட்டர் முடிஞ்சு நெக்ஸ்ட் மந்தில் 13th. ரெஜிஸ்டர்ட் பர்சன் யாரெல்லாம் QRMP ஸ்கீம் அவைல் பண்ணலையோ, ரெஜிஸ்டர்டு பர்சன்ஸ் நாட் ஆப்டிங் ஃபார் QRMP ஸ்கீம், இவங்களுக்கு அவுட்வர்ட் சப்ளை பண்ணுறப்ப மந்த்லி GSTR 1 ஃபைல் பண்ணணும். அதுக்கான டியூ டேட்டு நெக்ஸ்ட் மந்த் 11th பண்ணணும். GSTR 3B இது QRMP ஆப்ஷன் எடுத்துருக்கிற ரெஜிஸ்டர்ட் பர்சனுக்கு குவார்ட்டர்லி ஃபைல் பண்ணணும். குவார்ட்டர் முடிஞ்சு நெக்ஸ்ட் மந்தில் 22 or 24 அவங்கவுங்க ஸ்டேட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஃபைல் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ இங்கே குவார்ட்டர் அப்படின்னு சொன்னால் ஜனவரி டு மார்ச், ஏப்ரல் டு ஜூன், ஜூலை டு செப்டம்பர் அண்ட் அக்டோபர் டு டிசம்பர், அந்த மாதிரி குவார்ட்டர் வைஸிங்க வரும். ரெஜிஸ்டர்டு பர்சன் நாட் ஆப்டிங் ஃபார் QRMP ஸ்கீம்னா GSTR 3B மந்த்லி ஃபைல் பண்ணணும். நெக்ஸ்ட் மந்தில் 20th பண்ணணும். தென் GSTR 4 இது காம்போசிஷன் ஸ்கீம் அடாப்ட் பண்ணியிருக்கிற ரெஜிஸ்டர்ட் பர்சனுக்கு ஆனுவலாக ஃபைல் பண்ண வேண்டிய ரிட்டர்ன் ஆன் ஆர் பிஃபோர் 30th day of April, அந்த ஃபைனான்ஷியல் இயர் முடிஞ்சு வர 30th April பண்ணணும். GST CMP 08 இது காம்போசிஷன் ஸ்கீம் அடாப்ட் பண்ணியிருக்கிற பர்சன் பே பண்ண வேண்டியது குவார்ட்டர்லி ஸ்டேட்மெண்ட் ஃபார் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ். இந்த ரிட்டர்ன் இது அந்த குவார்ட்டர் முடிஞ்சு வர அடுத்த மந்தில் 18th பண்ணணும். GST CMP 8ங்கிறது அந்த குவார்ட்டர்லி ஸ்டேட்மெண்ட்டை பேமெண்ட் ஆஃப் டேக்ஸுக்காக ஃபைல் பண்ணுறாங்க. அது அந்த குவார்ட்டர் முடிஞ்சு வர மந்தில் 18th பண்ணணும். அடுத்து GSTR 5 இது NRTP பர்சன், நான் ரெசிடென்ட் ஃபாரின் டாக்ஸபிள் பர்சன் ஃபைல் பண்ண வேண்டிய மந்த்லி ரிட்டர்ன் 13th of the நெக்ஸ்ட் மந்தில் 13th பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஒருவேளை அவங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் முடிகிற டேட்டு லாஸ்ட் டே ஆஃப் த ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்பெசிஃபைட் அண்டர் செக்ஷன் 27(1) அது முடிகிறதுக்குள்ள வித்தின் 7 days ஆஃப்டர் த லாஸ்ட் டேட், என்றைக்கு உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் லாஸ்ட் டேயோ அதுக்கப்புறம் 7 நாளைக்குள்ளே இந்த ரெண்டில் அவங்க எது இயர்லியர் வருதோ அதுக்குள்ளே அவங்க பண்ணியிருக்கணும். 13th of the next month or within 7 days after the last day of the period of registration, whichever is earlier. GSTR 5A இது OADR சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற பர்சன், ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கான மந்த்லி ரிட்டர்ன். இந்த OADR சர்வீசஸை அவங்க பிளேஸ் அவுட் சைட் இந்தியாவிலேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, அல்லது ப்ரொவைடிங் ஆன்லைன் மணி கேமிங்காகவும் இருக்கலாம் ஃப்ரம் அ பிளேஸ் அவுட் சைட் இந்தியா டு எ பர்சன் இன் இந்தியா. இந்த மந்த்லி ரிட்டர்ன் நெக்ஸ்ட் மந்தில் 20th ஃபைல் பண்ண வேண்டியது இருக்கும். GSTR 6 இது இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் மந்த்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் நெக்ஸ்ட் மந்தில் 13th. GSTR 7 இது யாரெல்லாம் TDS டிடெக்ட் பண்ண வேண்டிய ரெஜிஸ்டர்ட் பர்சனோ அவங்க மந்த்லி ரிட்டர்னாக நெக்ஸ்ட் மந்த் 10th பண்ணணும். GSTR 8ங்கிறது ECO TCS கலெக்ட் பண்ண வேண்டிய பர்சன், இவங்க மந்த்லி ரிட்டர்னாக நெக்ஸ்ட் மந்த் 10th பண்ணணும். GSTR 9ங்கிற ஆனுவல் ரிட்டர்ன் ஆனுவலாக பண்ணணும், ஆனுவலாக ஒன் டைம் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபைனான்ஷியல் இயரில் 31st December பண்ணணும். GSTR 9A இது காம்போசிஷன் ஸ்கீம் ஆப்ஷன் எடுத்திருக்கிற ரெஜிஸ்டர்டு பர்சன் ஆனுவலாக ஃபைல் பண்ண வேண்டிய ரிட்டர்ன் நெக்ஸ்ட் ஃபைனான்ஷியல் இயரில் 31st December பண்ணணும். GSTR 9B இது ECO யார் TCS கலெக்ட் பண்ணணுமோ அந்த பர்சன் ஆனுவலாக ஃபைல் பண்ண வேண்டிய ரிட்டர்ன் நெக்ஸ்ட் ஃபைனான்ஷியல் இயரில் 31st December ஃபைல் பண்ணணும். GSTR 9C registered person whose aggregate turnover during a financial year exceeds 5 crore. aggregate turnover ஒரு ஃபைனான்ஷியல் இயரில் 5 crores எக்ஸீட் ஆகிருக்கிற ரெஜிஸ்டர்டு பர்சன் ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். GSTR 9C இது அலாங் வித் ஆனுவல் ரிட்டர்ன் சப்மிட் பண்ணணும். GSTR 10ங்கிறது ஃபைனல் ரிட்டர்ன், இது ஒன் டைம் பண்ணணும். எப்போ அவங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் கேன்சலேஷன் ஆகுதோ இந்த டேட் ஆஃப் கேன்சலேஷன் அல்லது டேட் ஆஃப் கேன்சலேஷன் ஆர்டர் விச்செவர் இஸ் லேட்டர் அந்த டேட்லேருந்து 3 மாதத்துக்குள்ளே ஃபைல் பண்ணியிருக்கணும். GSTR 11 இது இன்வர்ட் சப்ளைஸுடைய டீட்டெயில்ஸை கொடுக்க வேண்டியது. யார் கொடுக்கணும் அப்படின்னா எந்த பர்சனுக்கு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் UAN இருக்கோ அந்த கிளைமிங் ரீஃபண்டோ அந்த பர்சன் கொடுக்க வேண்டிய இன்வர்ட் சப்ளை டீட்டெயில்ஸ் GSTR 11. இதுக்கு டியூ டேட் எதுவும் கிடையாது. நோ டியூ டேட் ஃபார் ஃபைலிங் ஆஃப் ஃபார்ம் GSTR 11. ஆப்ஷனல் இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டி IFF இந்த ஆப்ஷன் ஒரு பர்சன் எடுத்துக்கலாம் அண்டர் QRMP ஸ்கீமில். ஃபஸ்ட்டு 2 months ஒவ்வொரு குவார்ட்டர்லேயும் ஃபஸ்ட்டு 2 monthsல அவங்க IFF ஃபெசிலிட்டி எனி குவார்ட்டரில் அவங்க அவைல் பண்ணிக்க முடியும். அடுத்தது கஸ்டம்ஸில் முக்கியமான பாயிண்ட்ஸை ரிவைஸ் பண்ணுவோம்.
டெரிலிக்ட், ரெக், ஜெட்சம், ஃப்ளோட்சம் அப்படின்னா என்னங்கிறது கேட்பாங்க. டெரிலிக்ட் அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டியை அபேண்டன் பண்ணிட்டாங்க சீல, ப்ராப்பர்ட்டி அபேண்டன் அட் சி வித்தவுட் ஹோப் ஆஃப் ரெக்கவரிங், திருப்பி அதை ரெக்கவர் பண்ணவே முடியாத ஒரு நம்பிக்கை இல்லாத அளவுக்கு அதை அபேண்டன் ஆகக்கூடியது, அந்த ப்ராப்பர்ட்டியை டெரிலிக்ட்னு சொல்கிறோம். ரெக் அப்படின்னு சொன்னால் ஆஃப்டர் ஷிப் ரெக், ப்ராப்பர்ட்டி கேஸ்ட் அஷோர் பை த டைடு, அலையினால் அதை கடற்கரையில் கொண்டு வந்து ஒதுங்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லலாம். ஷிப்பு வந்து ரெக்கானதுக்கு அப்புறம் ப்ராப்பர்ட்டி கேஸ்ட் அஷோர் பை டைடு. ஜெட்சம் அப்படின்னா இப்போ ஷிப்பு வந்து மூங்காமல் இருக்கிறதுக்காக, தண்ணிக்குள்ளே மூழ்கி போகாமல் இருக்கிறத தடுக்கிறதுக்காக குட்ஸை தண்ணிக்குள்ளே வீசி எறியறது. குட்ஸ் ஆர் கேஸ்ட் இன் டு த சி ஃபார் லைட் அண்ட் த ஷிப் டு ப்ரிவெண்ட் இட் ஃப்ரம் சிங்கிங். அந்த குட்ஸ் எல்லாம் ஜெட்சம்னு சொல்கிறோம். ஃப்ளோட்சம்னா என்ன? இப்போ தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டது எதெல்லாம் தண்ணியில் மிதந்து போகுதோ, குட் செப்பரேட்டட் ஃப்ரம் த ஷிப் பை சம் பெரில் விச் கண்டினியூ டு ஃப்ளோட் ஆன் த சி, அது ஃப்ளோட்சம். இதெல்லாம் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது? இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இந்தியாக்குள்ளே இம்போர்ட் பண்ண மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், as if they were imported into India. However, where it is shown to the satisfaction of the proper officer satisfy ஆகிற மாதிரி இது எல்லாமே டியூட்டி ஃப்ரீ அப்படிங்கிறத அவங்க ப்ரூஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், where it is shown to the satisfaction of the proper officer they are entitled to be admitted duty free. அப்போ ப்ராப்பர் ஆஃபீஸர் இதை டியூட்டி ஃப்ரீயாக அட்மிட் பண்ணிடுவார். அடுத்தது பில்ஃபர்டு குட்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்ஷன் 13ல் நோ டியூட்டி ஆன் பில்ஃபர்ட் குட்ஸ். பில்ஃபர்ட்னா என்ன? திருடு போகிறது, சின்னதாக ஒரு திருட்டு போகிறது அப்படிங்கிறத நம்ம பில்ஃபர்ட் குட்ஸ்னு சொல்கிறோம். இஃப் தி இம்போர்ட்டட் குட்ஸ் ஆர் பில்ஃபர்ட், எந்த சமயத்தில் இது பில்ஃபர் ஆயிருக்கணும்னு சொல்கிறாங்க? ஆஃப்டர் த அன்லோடிங், குட்ஸை அன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா, பட் பிஃபோர் த ப்ராப்பர் ஆஃபீஸர் மேட் அன் ஆர்டர் ஃபார் கிளியரன்ஸ், ஹோம் கன்சம்ஷனுக்காக ஆர்டர் ஃபார் கிளியரன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி, அன்லோடிங் பண்ணுறதுக்கு அப்புறம் பட் ஆர்டர் ஆஃப் கிளியரன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி, ஹோம் கன்சம்ஷனுக்காக ஆர்டர் ஆஃப் கிளியரன்ஸ் அல்லது வேர் ஹவுஸில் டெபாசிட் பண்ணுறதுக்காகவும் இருக்கலாம். அந்த பில்ஃபர்டு குட்ஸ் நாட் ரீஸ்டோர், பில்ஃபர்டு குட்ஸை திருப்பி ரீஸ்டோர் பண்ணாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் அதில் டியூட்டி கட்ட வேண்டாம். நோ டியூட்டி ஆன் பில்ஃபர்டு குட்ஸ். செக்ஷன் 13. செக்ஷன் 23ல் ரெமிஷன் ஆஃப் டியூட்டி ஆன் லாஸ்ட் ஆர் டெஸ்ட்ராய்டு குட்ஸ், குட்ஸ் லாஸ் ஆகிடுது அல்லது டெஸ்ட்ராய் ஆகிடுது, அதில் பே பண்ண டியூட்டியை ரெமிஷன் கொடுக்கறது. ரெமிஷன் ஆஃப் டியூட்டி இஸ் பெர்மிசிபிள் ஒன்லி வென் தேர் இஸ் டோட்டல் லாஸ். டோட்டல் லாஸ் ஆர் லாஸ் இஸ் ஃபார் எவராக இருக்கணும் அண்ட் பியாண்ட் ரெக்கவரி, அதை ரெக்கவரி பண்ண முடியாமல் இருக்கணும். அதர்வைஸ் தேன் அஸ் அ ரிசல்ட் ஆஃப் பில்ஃபரேஜ், பில்ஃபரேஜாக இல்லாமலும் இருக்கணும். அட் எனி டைம் பிஃபோர் கிளியரன்ஸ் ஃபார் ஹோம் கன்சம்ஷன், ஹோம் கன்சம்ஷனுக்கு கிளியரன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லாஸ், டோட்டல் லாஸ் ஆர் லாஸ் ஃபார் எவர் அண்ட் பியாண்ட் ரெக்கவரி அட் எனி டைம் பிஃபோர் கிளியரன்ஸ் ஃபார் ஹோம் கன்சம்ஷன். பட் இது எப்படி இருக்கணும்? அதர்வைஸ் தேன் அஸ் அ ரிசல்ட் ஆஃப் பில்ஃபரேஜ். இது ரெமிஷன் ஆஃப் டியூட்டி இங்கே வரும். இந்த கஸ்டம்ஸ் டியூட்டியில் என்னென்ன டியூட்டிஸ் எல்லாம் இருக்குது? இம்போர்ட் டியூட்டி அண்ட் எக்ஸ்போர்ட் டியூட்டி. இம்போர்ட் டியூட்டிங்கிறது கஸ்டம்ஸ் டாரிஃப் ஆக்டில் ஷெட்யூல் 1ல் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்போர்ட் டியூட்டிங்கிறது ஷெட்யூல் 2ல் சொல்லியிருக்காங்க. இந்த இம்போர்ட் டியூட்டியில் என்னென்னலாம் இருக்குது? பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி, பிசிடின்னு சொல்லுவோம், ப்ரொடெக்டிவ் டியூட்டி, சேஃப்கார்ட் டியூட்டி, கவுண்டர் வில்லிங் டியூட்டி ஆன் சப்சிடைஸ்டு ஆர்டிகல்ஸ், ஆன்டி டம்பிங் டியூட்டி, ஐஜிஎஸ்டி, ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ். சோஷியல் வெல்ஃபேர் சர்சார்ஜ் 10% டோட்டல் கஸ்டம்ஸ் டியூட்டிஸில், அது சில குறிப்பிட்ட இதை தவிர எக்ஸ்க்ளூடிங் ஃபியூ கஸ்டம்ஸ் டியூட்டிஸ் இஸ் ஆல்சோ அப்ளிகபிள் ஆன் இம்போர்ட்டட் குட்ஸ். சச் சர்சார்ஜ் இஸ் நாட் லெவிட் ஆன் எக்ஸ்போர்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோஷியல் வெல்ஃபேர் சர்சார்ஜுங்கிறது எக்ஸ்போர்ட்டுக்கு அப்ளை ஆகாது, இம்போர்ட்டுக்கு மட்டும்தான் அது லெவி பண்ணுவாங்க. இந்த சேஃப்கார்ட் டியூட்டினா என்ன? இது சேஃப்கார்ட் டியூட்டிங்கிறது கவர்மெண்ட் இம்போஸ் பண்ணுறதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. என்னென்ன கண்டிஷன்ஸ் இருந்தால் இம்போஸ் பண்ணுவாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் சாட்டிஸ்ஃபைட் தட் ஒரு ஆர்டிக்கல் இந்தியாவுக்குள்ளே இம்போர்ட் ஆகிறது நிறைய குவான்டிட்டிஸில் இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னும், அதனால் அந்த ஆர்டிக்கல் இம்போர்ட்டட் so as to cause or threaten to cause serious injury to the domestic industry, இந்தியாவில் இருக்கிற இண்டஸ்ட்ரியை அது பாதிக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அங்கே சேஃப்கார்ட் டியூட்டியை கவர்மெண்ட் இம்போஸ் பண்ணணும். தென் ஆன்டி டம்பிங் டியூட்டினா என்ன? இதை இம்போஸ் பண்ணுறதுக்கான கண்டிஷன் என்ன? ஒரு ஆர்டிக்கல் எக்ஸ்போர்ட்டட் பை அன் எக்ஸ்போர்ட்டர் ஆர் ப்ரொடியூசர் ஃப்ரம் எனி கண்ட்ரி. இப்போ ஃபாரினில் இருக்கிற ஒரு பர்சன் அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, நம்ம இந்தியாவில் அது இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுற அந்த பர்சன் அட் லெஸ் தென் இட்ஸ் நார்மல் வேல்யூ, அதனோட வேல்யூ என்னவோ, நார்மலான வேல்யூ என்னவோ அதை விட கம்மியான வேல்யூக்கு இந்தியாவுக்கு அதை ஏற்றி அனுப்புகிறாரு, எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு. எனி ஆர்டிக்கல் எக்ஸ்போர்ட்டட் பை அன் எக்ஸ்போர்ட்டர் ஆர் ப்ரொடியூசர் ஃப்ரம் எனி கண்ட்ரி ஆர் டெரிட்டரி டு இந்தியா, இந்தியாவுக்கு அதை எக்ஸ்போர்ட் பண்ணி அனுப்புகிறாங்க, பட் நார்மல் வேல்யூவோட கம்மியான விலையில். அந்த ஆர்டிக்கல் இம்போர்ட்டட் இன்டு இந்தியா. ஸோ இந்த ரீசன்லாம் இருந்ததுன்னா ஆன்டி டம்பிங் டியூட்டி அப்படிங்கிறத இம்போஸ் பண்ணுவாங்க. The price shall be calculated with reference to the rate of exchange as in force on the date. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
இப்போ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இதெல்லாம் இந்த கேல்குலேஷன் டியூட்டி கேல்குலேஷன் பண்ணுறப்ப ப்ரைஸுக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு ஃபாரின் கரன்சியில் இருந்ததுன்னா எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு எந்த ரேட்டை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இன் கேஸ் ஆஃப் இம்போர்ட் டேட் ஆன் த பில் ஆஃப் என்ட்ரி, பில் ஆஃப் என்ட்ரி ப்ரெசென்ட் பண்ணுற டேட்டில் என்ன ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இருக்கோ அதை அடாப்ட் பண்ணிக்கணும். எக்ஸ்போர்ட்டாக இருந்ததுன்னா டேட் ஆன் விச் த ஷிப்பிங் பில் ஆஃப் எக்ஸ்போர்ட் இஸ் ப்ரெசென்டட், ஷிப்பிங் பில் ஆஃப் எக்ஸ்போர்ட் ப்ரெசென்ட் பண்ண டேட்டில் என்ன ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இருந்ததோ அதை அடாப்ட் பண்ணிக்கணும். பட் அந்த ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுங்கிறது ஆர்பிஐ உடையது, சிபிஐசி கொடுத்ததுன்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம அடாப்ட் பண்ண வேண்டியது என்ன, சிபிஐசி கொடுத்துருக்கிறது மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் மீன்ஸ் த ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டிட்டர்மைன்ட் பை த போர்டு, போர்டுங்கிறது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ் சிபிஐசி. தென் வேல்யூவேஷன் ஷால் பி டிட்டர்மைன்ட் அஸ் அண்டர். இதில் கஸ்டம்ஸில் வேல்யூவேஷன் எப்படி பண்ணுறது, வேல்யூ ஆஃப் மெட்டீரியல் எக்ஸ் ஃபேக்ட்ரி ப்ரைஸ். ஸோ இப்போ ஒரு குட்ஸு இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வேல்யூவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்மேட் என்னென்னு பார்ப்போம். வேல்யூ ஆஃப் மெட்டீரியல் எக்ஸ் ஃபேக்ட்ரி ப்ரைஸ் என்னங்கிறத ஃபஸ்ட் எடுத்துக்கிறோம். இதில் கேரியேஜ், ஃப்ரைட், இன்சூரன்ஸு அப் டு த போர்ட் ஆஃப் ஷிப்மெண்ட், அந்த ஃபாரின் கண்ட்ரியில் ஷிப்மெண்ட் போர்ட் வரைக்கும் என்னென்ன ஃப்ரைட் இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கோ அதையும் இங்கே ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது ஷிப்பில் லோட் பண்ணுறதுக்கான சார்ஜஸ் ஃபார் லோடிங் ஆன் டு த ஷிப் அட் த ஷிப்பிங் போர்ட் இன் த எக்ஸ்போர்ட்டர்ஸ் கண்ட்ரி. அப்போ இந்த 3 அமௌண்ட்டும் ஆட் பண்ணி வரதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க, ஃப்ரீ ஆன் போர்டு. ஃப்ரீ ஆன் போர்டு இதில் ஒருவேளை மேலே இன்க்ளூட் ஆகாமல் இருந்தால் ஃபர்தராக ஆட் பண்ண வேண்டியது. இஃப் நாட் இன்க்ளூடட் இன் ஃப்ரீ ஆன் போர்டு என்னென்னலாம் ஆட் பண்ணிக்கணும், கமிஷன் அண்டு ப்ரோக்கரேஜ். இதில் பையிங் கமிஷன் வராது, மற்ற கமிஷன் அண்ட் ப்ரோக்கரேஜ் இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் காஸ்ட், பட் அந்த பேக்கிங் காஸ்ட்லையும் டியூரபிள் அண்ட் ரிட்டர்னபிள் பேக்கிங்குடைய காஸ்ட்டை சேர்க்கக்கூடாது. அடுத்தது காஸ்ட் ஆஃப் இன்ஜினியரிங் டெவலப்மெண்ட் அண்ட் பிளான் ஆர் ஸ்கெச்சஸ், இதுக்கான காஸ்ட்டு. பட் இது வந்து அண்டர்டேக்கன் அவுட் சைட் இந்தியாவாக இருக்கணும், இதை ஆட் பண்ணிக்கிறோம். ராயல்ட்டிஸ் அண்ட் லைசன்ஸ் ஃபீஸ், அப்புறம் வேல்யூ ஆஃப் சப்சிக்வெண்ட் ரீசேல் பேயபிள் டு ஃபாரின் சப்ளையர். சப்சிக்வெண்ட் ரீசேல் பண்ணி அதனோட வேல்யூ ஏதாவது சப்ளையருக்கு பே பண்ண வேண்டியது இருந்தால். வேல்யூ ஆஃப் மெட்டீரியல் சப்ளைடு பை த பையர் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக சப்ளையருக்கு மெட்டீரியல் சப்ளை பண்ணியிருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணும்போது இதை எஃப்ஓபி வேல்யூ ஆஸ் பர் கஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஃப்ரைட் அண்டு இன்சூரன்ஸை அடுத்தது ஆட் பண்ணினோம்னா சிஃப் வேல்யூ, காஸ்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ஃப்ரைட். அப்போ எஃப்ஓபிங்கிறது காஸ்ட்டு, அதில் இன்சூரன்ஸும் ஃப்ரைட்டும் ஆட் பண்ணோம்னா அசஸபிள் வேல்யூ சிஐஎஃப். ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் ஃப்ரைட்டுக்கு என்ன ஆக்சுவல் காஸ்ட் இன்கர் பண்ணியிருக்கோமோ அதை எடுத்துக்கலாம். ஒருவேளை அது ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கல அப்படின்னா 20% ஆஃப் எஃப்ஓபி வேல்யூவை ஆஸ் பர் கஸ்டம்ஸ் எஃப்ஓபி வேல்யூ என்னமோ அதில் 20% ஃப்ரைட்டுன்னு எடுத்துக்கலாம். பட் இன் கேஸ் ஆஃப் ஏர் டிரான்ஸ்போர்ட்டாக இருந்தால் மேக்ஸிமம் 20% ஆஃப் எஃப்ஓபியை தாண்டக்கூடாது. ஷிப் டிமெரேஜ் சார்ஜஸ் ஆன் சார்ட்டர்டு வெசல்ஸ், லைட் ரேஜ் ஆர் பார் சார்ஜஸ்ன்னு இருந்ததுன்னா அதுவும் ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது இன்சூரன்ஸ் சார்ஜஸில் ஆக்சுவலாக இன்கர் பண்ணதை ஆட் பண்ணிக்கணும். ஒருவேளை ஆக்சுவல் இன்சூரன்ஸ் சார்ஜஸ் கொடுக்கல, ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கலன்னா எஃப்ஓபி ஆஸ் பர் கஸ்டம்ஸ் என்னவோ அதில் 1.125% இன்சூரன்ஸ் சார்ஜஸை ஆட் பண்ணிக்கணும். இப்போ கிடைக்கிற அமௌண்ட்டு தான் அசஸபிள் வேல்யூ, அதை தான் சிஃப்னு சொல்கிறோம், காஸ்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ஃப்ரைட். டேட் ஃபார் டிட்டர்மினேஷன் ஆஃப் ரேட் ஆஃப் டியூட்டி அண்ட் டேரிஃப் வேல்யூவேஷன் ஆஃப் இம்போர்ட்டட் குட்ஸ் செக்ஷன் 15. இதில் குட்ஸ் என்டர்ட் ஃபார் ஹோம் கன்சம்ஷன் ஆகிருந்தால் த டேட் ஆன் விச் பில் ஆஃப் என்ட்ரி இஸ் ப்ரெசென்டட் அன்னைக்கு இருக்கிற ரேட் அண்ட் டேரிஃப் வேல்யூ இஃப் எனி இன்ஃபோர்ஸ் ஆன் த டேட் ஆன் விச் பில் ஆஃப் என்ட்ரி இஸ் ப்ரெசென்டட் எடுத்துக்கணும். குட்ஸ் கிளியர்டு ஃப்ரம் வேர்ஹவுஸ் ஃபார் ஹோம் கன்சம்ஷன் ஆகிருந்தால் பில் ஆஃப் என்ட்ரி ஃபார் ஹோம் கன்சம்ஷன் என்னைக்கு டேட்டில் ப்ரெசென்ட் பண்ணுறாங்களோ அந்த டேட்டை கன்சிடரேஷனுக்கு இங்கே எடுத்துக்கணும். மற்ற கேசஸ் எல்லாத்துலேயுமே என்னைக்கு டேட்டில் டியூட்டி பே பண்ணுறாங்களோ அந்த டேட்டை எடுத்துக்கணும். அதே மாதிரி எக்ஸ்போர்ட் குட்ஸுக்கு டேட் ஃபார் டிட்டர்மினேஷன் ஆஃப் ரேட் ஆஃப் டியூட்டி அண்ட் டேரிஃப் வேல்யூவேஷன் வென் குட்ஸ் ஆர் என்டர்ட் ஃபார் எக்ஸ்போர்ட் அண்டர் செக்ஷன் 50. இப்போ ப்ராப்பர் ஆஃபீஸர் என்னைக்கு டேட்டில் கிளியரன்ஸுக்கு ஆர்டர் கொடுக்குறாரு, கிளியரன்ஸ் அண்ட் லோடிங் ஆஃப் குட்ஸுக்கு ஆர்டர் கொடுக்குறாரோ, ப்ராப்பர் ஆஃபீஸர் மேக்ஸ் அன் ஆர்டர் பெர்மிட்டிங் கிளியரன்ஸ் அண்ட் லோடிங் ஆஃப் குட்ஸ் ஃபார் எக்ஸ்போர்ட்டேஷன், அந்த டேட்டு. மற்ற கேசஸில் எல்லாம் டேட் ஆன் விச் டியூட்டி இஸ் பே. பட் இந்த ப்ரொவிஷன் ஷால் நாட் அப்ளை டு பேகேஜ் அண்ட் குட்ஸ் இம்போர்ட்டட் பை போஸ்ட். அதுக்கு இந்த ப்ரொவிஷன் அப்ளை ஆகாது. ஸோ நம்ம இன்டைரக்ட் டேக்ஸஸுக்கான ரிவிஷன், ரேப்பிட் ரிவிஷன் பார்த்தோம். ஜிஎஸ்டி அண்ட் கஸ்டம்ஸ் ரெண்டுலேயுமே CMA என்டரில் இன்டைரக்ட் டேக்ஸ் போர்ஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு எக்ஸாம் ஓரியன்டாக ரிவிஷன் பண்ணியிருக்கோம். இது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு
சிஎம்ஏ இன்ட்ரோ படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் அதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணுவோம்.